இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு யூசர் அவங்களோட நேமை இன்புட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நான் அப்போ இந்த ஸ்ட்ரிங் கான்செப்டை தான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட நேமில் என்ன இருக்கும்? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தானே அவங்களோட நேமில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட நேமை இன்புட்டாக தரணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட நேம் மணிகண்டன் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா MANKANGAN சொல்லிட்டு ஒரு 10 கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த 10 கேரக்டர்ஸை நான் சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி இன்புட்டாக தரணும் அப்படின்னா நான் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் பாருங்கள். ஆல்ரெடி சொன்னேன், ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். இப்போ நீங்கள் வேற ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த இன்புட்டை உங்களால் டைரெக்டாக வாங்கிட முடியும். என்ன ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, பைத்தானில் ஸ்ட்ரிங்குங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி இருக்கு. ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் இருக்கிறதுனால நம்மளால இந்த கேரக்டர்ஸ், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை ஈஸியாக இன்புட்டாக கெட் பண்ணிட முடியும். என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருப்போம்? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் செட் பண்ணியிருப்போமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன இன்புட் தரன்னு நினைக்கிறோமோ அந்த இன்புட்டை டைரெக்டாக என்னால் கொடுத்து அங்கே இருக்க வேல்யூஸை என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட முடியும். இதே மாதிரி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள என்னோட கேரக்டர்ஸை கொடுத்தா சி ப்ரோக்ராமிங் கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. சி ப்ரோக்ராமிங்கில் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான், பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் இருக்குது. பட் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் கிடையாது. பட் நமக்கு கேர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்குது. இந்த கேர் யூஸ் பண்ணி, இந்த கேரக்டர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நம்மளால சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை இன்புட்டாக வாங்க முடியும். அதை எப்படி வாங்குறேன் அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையும் நம்ம ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான வேரியபிள்ஸை நான் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணியிருக்கணும்ல. அப்போ ஸ்ட்ரிங் ப்ரோக்ராமிங், ஸ்ட்ரிங்கை நான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அரே கான்செப்ட் தெரியும் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்ட்ரிங் டிக்ளரேஷனுக்கும். நம்ம ஒன் டைமென்ஷனல் அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவோம். என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அரேக்கு ஒரு நேம் கொடுப்போம். தென் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள அதோட சைஸ் நம்ம கொடுத்துருப்போம். தென் செமிகோலன். இதே ப்ரொசீஜரை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த டேட்டா டைப் எப்போவுமே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா கேர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் வாங்க போகிறது எல்லாமே லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் கேர் அப்படிங்கிற இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வாங்க போகிற அந்த இன்புட்டுக்கு தேவையான ஸ்ட்ரிங்கோட நேம் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்டோட நேமை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்டோட நேமை ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லிட்டு கூட செட் பண்ணிக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ், தென் செமிகோலன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ்க்குள்ள நீங்கள் என்ன செட் பண்ணணும் அப்படின்னா சைஸ் செட் பண்ணணும். அந்த சைஸ் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ கேரக்டர்ஸை இன்புட்டாக தரப்போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் செட் பண்ணணும். ஸோ அப்போது ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் ஸ்ட்ரிங்கை நீங்கள் இன்புட்டாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இதுதான் சி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற சின்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேர் அப்படிங்கிற டேட்டா டைப்பை செட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க போகிற ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் செட் பண்ணணும். தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள சைஸ் செட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் நம்மளால் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை இன்புட்டாக சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கொடுத்துட முடியும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டர் அரே கான்செப்ட் யூஸ் பண்ணி எனக்கு தேவையான அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை இன்புட்டாக வாங்க முடியும். எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இப்போ நான் ஹலோ அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், என்னோட இன்புட் வந்துட்டு ஹலோ. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹலோவை நான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இந்த கேரக்டர் அரே. இதை எப்படி இந்த ஹலோவை இந்த கேரக்டர் அரே யூஸ் பண்ணி இன்புட்டாக கொடுக்குறது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ ஸ்ட்ரிங்கை நான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்? ஃபர்ஸ்ட் கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் 2 அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் 2 என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ரிங் 2 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ், தென் அதோட சைஸ் என்னன்னு செட் பண்ணணும். இங்கே ஹலோ வெறும் 5 லெட்டர்ஸ் தான், பட் நீங்கள் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா 5 அப்படின்னா 5 விட அதிகமாக, ஐ மீன் 6 கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் 5 லெட்டர்ஸ் தான் இருக்குது 6 கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன மீனிங்ஸ் அப்படின்னா, நான் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள 9 கேரக்டர்ஸை மேக்ஸிமம் என்னால் இன்புட்டாக தர முடியும். பாருங்க, நீங்க கேரக்டர் அரே யூஸ் பண்றதா இருந்தா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் செட் பண்றோம் கேர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்குக்கு நேம் தரணும். நான் str2 அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன், என்ன வேணாலும் கொடுக்கலாம். தென் ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ், உள்ள சைஸ் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஹலோ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 5 தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 6ன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக என்னால் யூஸ் பண்ணிட முடியும். பட் நீங்கள் எக்ஸாக்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறதே பெட்டர் தான். தென் ஸ்ட்ரிங் சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் கேரக்டர் அரே கான்செப்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஐ மீன் ஈக்குவல், தென் வித்தின் கர்லி பிரேசஸ் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக இன்புட்டாக கொடுக்கணும். ஹெச், தென் இ, தென் எல், தென் எல். லாஸ்ட்டாக முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா /0 கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நான் என்னோட ஸ்ட்ரிங்கோட சைஸ் என்ன கொடுத்துருக்கேன் 10 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி செட் ஆகும்னு சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். சைஸ் 10 கொடுத்தேன், நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் கொடுக்கலாம் உங்களோட இன்புட்டுக்கு பேஸ் பண்ணி. நான் இப்போ இந்த இடத்துல 10 கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி அசைன் ஆகும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4 அப் டு 9 வரை வரும். அதே அரேயில் பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான், இங்கே அதை தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஸ்ட்ரிங் 2, ஐ மீன் இது ஸ்ட்ரிங்கோட நேம், அதோட சைஸ் பாருங்க, ஐ மீன் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்க 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 முடியும். 0ல ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் என்ன சைஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவோட ஸ்டாப் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணும் போதே நமக்கு இந்த மாதிரி என்ன ஆயிரும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ செட் ஆகிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டர் அரேல நீங்கள் கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்குற ஒவ்வொரு லெட்டர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டெக்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா அசைன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த 0th இண்டெக்ஸில் எனக்கு என்ன அசைன் ஆகும் அப்படின்னா ஹெச் அசைன் ஆகும். அடுத்தது இ, அடுத்த லெட்டர் எல், அடுத்த லெட்டர் எல், அடுத்த லெட்டர் ஓ, தென் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்து வச்சிருக்க நாட் நல் கேரக்டர். இந்த /0 இருக்குல்ல, இது எதுக்காக நான் இந்த கேரக்டர் அரேக்குள்ளே செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் வரும்போது HELLO, தென் அதுக்கப்புறம் /0 வருது. எனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் டைம் /0 வருதோ அதுக்கு முன்னாடியே என்னோட ஸ்ட்ரிங் முடிஞ்சிருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா /0 கொடுக்குறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் கொடுக்க போகிற இன்புட் ஹெலோ தான், HELLO தான். பட் அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா /0 கொடுக்குறேன். இந்த /0 என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான். ஏன்னா நான் சைஸ் 10 கொடுத்துட்டேன், பட் என்னோட லெட்டர்ஸ் 5 தான். அதுக்கப்புறம் நான் இருக்கிறது எதுவுமே நல் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா /0 யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் ஒரு கேரக்டர் அரேல நான் கொடுக்குற அந்த லெட்டர்ஸுக்கு அப்புறம் ஒரு /0 கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த /0 கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்னோட ஸ்ட்ரிங் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. நான் ரெண்டுத்துலேயுமே என்னோட இன்புட் வேல்யூவாக கொடுத்தது ஹலோ தான். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரை தான் நான் ரெண்டுத்துக்குமே இன்புட்டாக கொடுத்துருக்கேன். பட் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா டைப் கொடுத்துருக்கேன் கேரக்டர், தென் அரேக்கு ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் செட் பண்ணிட்டு உள்ள சைஸ் கொடுத்துருந்தேன் 10ன்னு. இந்த 10ன்னு கொடுக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் 9 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த 1 வந்துட்டு அந்த நாட் நல் செட் பண்ணுறதுக்காக ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். இந்த செகண்ட் மெத்தடை பாருங்களேன், நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே டேட்டா டைப் தான் கேரக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் செட் பண்ணணும், நான் str1ன்னு கொடுத்துருக்கேன். தென் அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன். உள்ள நான் சைஸ் கொடுக்கவே இல்லை. இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்டாக ஒன்று கொஞ்சம் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் சைஸ் கொடுத்துருக்கேன் 10ன்னா எனக்கு அந்த 10க்கு ஏற்ற மாதிரி சைஸ் அலோகேட் பண்ணி கொடுக்கும். இங்க நான் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்காம எப்படி அதோட சைஸ் அலோகேட் ஆகும் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்களேன், வேல்யூஸை கொடுத்துட்டோம். கேரக்டர் அரே யூஸ் பண்ணி கர்லி பிரேசஸ்க்குள்ள நான் என்னென்ன லெட்டர்ஸ் இன்புட்டாக தரணுமோ அந்த லெட்டர்ஸை சிங்கிள் கேரக்டர் இன்புட்டாக கொடுத்துட்டேன். ஹலோ தான் என்னோட ஸ்ட்ரிங். ஸோ அது கேரக்டர் அரே அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டராக கமா வச்சு நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஃபைனலாக முடிக்கும் போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாட் நல் செட் பண்ணி முடிச்சிட்டேன். மொத்தம் இங்கே எத்தனை இருக்கு, ஹலோவுக்கு ஒரு 5 பிளேஸ் இருக்கு, அந்த நாட் நெல்லுக்கு சேர்த்து 1 6 இருக்கு. அப்போ மொத்தம்
இந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காவே 6ங்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கும். கீழே பாருங்களேன், இந்த பாக்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்ட்ரிங் 1ஓட சைஸ் பாருங்களேன். நான் இங்க சைஸ் மென்ஷன் பண்ணவே இல்லை 6ன்னு, பட் அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்குன்னு பாருங்க. 0ல ஆரம்பிச்சு 5ல முடிச்சிருச்சு. 0 1 2 3 4 இது எல்லாமே அந்த 5 லெட்டர்ஸ் வாங்குறதுக்கு, லாஸ்ட் ஒன் நாட் நல்ல கெட் பண்றதுக்கு. நீங்க சைஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற சைஸுக்கு ஏற்ற மாதிரி மெமரி அலோகேஷன் நடக்கும். நீங்க சைஸ் கொடுக்காம வேல்யூஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதோட சைஸை எடுத்துக்கும். இதுல செகண்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன்ல நான் என்ன பண்ணவே இல்லை, சைஸை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூவை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சைஸை அலோகேட் பண்ணிக்கும். இது ஒரு மெத்தட் நம்மளோட ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்கறதுக்கு. இதில் நான் கேரக்டர் அரே கான்செப்ட் யூஸ் பண்ணி என்னோட இன்புட்டை கெட் பண்ணியிருக்கேன். தென் செகண்ட் மெத்தட், நம்ம கேரக்டர் அரே யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம், இப்போ ஹலோ அப்படிங்கிறது என்னோட இன்புட் அப்படின்னா கர்லி பிரேசஸ்குள்ள ஒவ்வொரு கேரக்டராக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ ஹலோ அப்படிங்கிறது என்னோட இன்புட்னா அந்த ஹலோவை டைரக்டா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால கொடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றோம். இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் அப்படியே டைரக்டா தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ என்னோட இன்புட் ஹலோ அப்படின்னா நான் கேரக்டர் அரேல என்ன பண்ணியிருந்தேன், கர்லி பிரேசஸ்ல அங்க இன்புட்ல இருந்த ஒவ்வொரு கேரக்டரையும் தனித்தனியா பிரிச்சு இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தோம், செட் பண்ணியிருந்தோமா. கடைசியா முடியும் போது நாட் நல் வச்சு கொடுத்துருந்தோம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அந்த கேரக்டர் அரே கான்செப்ட் இல்லாமல் என்னால் ஸ்ட்ரிங்கை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட இன்புட்டை என்ன பண்ணணும்னா வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் கொடுத்து இன்புட்டை கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன இன்புட் வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்குறத இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பண்ணியிருக்கோங்க கொடுத்துருங்க. ஸோ இது வந்துட்டு உங்களோட வேல்யூஸ். தென் டிக்ளரேஷன் சேம் ப்ரொசீஜர் தான். டிக்ளரேஷன் எப்படி பண்ணியிருப்போம், ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கொடுப்போம். இங்கே எல்லாமே கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்துருப்போம். தென் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் கொடுப்போம். அதே மாதிரி நான் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் கொடுத்து அதோட சைஸை நான் உள்ள செட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன், ஹலோ அப்படிங்கிறது என்னோட இன்புட். நான் இங்கே கேரக்டர் அரே யூஸ் பண்ணல, டைரக்டா என்னோட ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன்ல டேட்டா டைப் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் ஸ்ட்ரிங் 2 கொடுத்துருக்கேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள அதோட சைஸ் 10ன்னு கொடுத்துருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான், 10ன்னு கொடுத்தா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கும், 0 to 9 வரையும் பிரிஞ்சு வந்திருக்கும். இங்க ஹலோ கொடுக்கறதுனால அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டர் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல அசைன் ஆகும். அந்த ஹெச் எனக்கு இதுல அசைன் ஆகுது 0, இ வந்துட்டு 1ல அசைன் ஆகுது, எல் 2ல அசைன் ஆகுது, அடுத்த எல் 3ல அசைன் ஆகுது, தென் ஓ 4ல அசைன் ஆகுது. இதுக்கப்புறம் எனக்கு இங்க லெட்டர்ஸ் எதுவுமே இல்லை, 5 கேரக்டர்ஸ் தான் இருந்தது. அது 0 to 4க்குள்ள ஃபில் ஆயிருச்சு. பட் நான் சைஸ் 10 கொடுத்ததுனால ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எனக்கு என்னவா கன்சிடர் ஆயிரும் அப்படின்னா நாட் நல்னு கன்சிடர் ஆகும். எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் நாட் நல் வருதோ அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்ட்ரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா. செகண்ட் ஒன் பாருங்க, சேம் தான். அதே ஹலோவை தான் நான் இன்புட்டா வாங்கியிருக்கேன். பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் சைஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன், செகண்ட் ஒன்ல நான் என்ன பண்ணல அப்படின்னா சைஸ் மென்ஷன் பண்ணவே இல்லை. கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்தது, ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் நான் str2 கொடுத்துருக்கேன், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நான் சைஸ் கொடுக்கல, பட் வேல்யூ செட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி சொன்னல கேரக்டர் அரேலையும் இதே மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம், சைஸ் வச்சு ஒன்று பார்த்துருக்கோம், சைஸ் இல்லாமல் ஒன்று பார்த்துருக்கோம்ல. அதே தான் இங்கேயும் இந்த ஸ்ட்ரிங் லிட்டரல்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் சைஸ் கொடுத்துட்டேன், செகண்ட் ஒன்ல நான் சைஸ் கொடுக்கல. சைஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட வேல்யூல என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சைஸ் அலோகேஷன் நடந்து முடிஞ்சிடும். இப்போ ஹலோ இருக்கு, மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ இங்க என்ன இருந்திருக்கும் அப்படின்னா சைஸ் 6ங்கிறத அதை எடுத்துக்கும். 6ங்கிறத எடுத்துக்கிட்டு தான் அது இண்டெக்ஸ் வேல்யூ 0 to 5 வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்கோம். 0ல ஃபர்ஸ்ட் லெட்டர், 1ல செகண்ட் லெட்டர், 2ல தேர்டு, 3ல ஃபோர்த்து, 4ல 5th லெட்டர்ஸ் எனக்கு அசைன் ஆயிருக்கும். அந்த லாஸ்ட் பிளேஸ்ல ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு என்ன செட் பண்ணிடும் அப்படின்னா நாட் நல் செட் ஆயிரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் எனக்கு முடிஞ்சதா காமிக்கிறதுக்கு. பாருங்க, நான் ஸ்ட்ரிங் 2 சைஸ் கொடுக்கல, பட் வேல்யூ செட் பண்ணியிருந்தேன். அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சைஸ் வந்து எடுத்துக்கும். இப்போ ஹலோ மொத்தம் என்னமோ லெட்டர்ஸ்ல இருக்கிறது 5 தான், பட் எனக்கு சைஸ் என்னவா எடுத்துக்கும்னா 6 எடுத்துக்கும். அந்த 6th ஒன் எதுக்காக தான் நாட் நல்ல செட் பண்றதோ அது ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு என்ன ஆயிரும்னா செட் ஆயிரும். இது செகண்ட் ப்ரொசீஜர். தேர்டு, எனக்கு பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டா கெட் பண்ண முடியும். மேல இருந்த அந்த ரெண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ இந்த 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 கோடை கொஞ்சம் நல்லா கவனிங்கள. இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், கேரக்டர்ல ஸ்ட்ரிங் 2 of hello கொடுத்துருக்கேன். சரிங்களா.
ஹலோ அப்படிங்கிறத நான் இன்புட்டா கொடுத்துருக்கேன். இதுல இந்த ஓ எனக்கு மாத்தணும். இந்த ஓங்கிற இந்த லெட்டர்ஸை நான் வேற ஒரு லெட்டர்ஸை மாற்ற முடியுமான்னு கேட்டா என்னால மாற்ற முடியும். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? ஓவோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4. அப்போ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஓங்கிற இந்த கேரக்டரை என்னால் மாற்றிட முடியும். அப்போ நான் என்ன கோடு எழுதலாம் அப்படின்னா string 2, ஏன்னா அதுதான் ஸ்ட்ரிங்கோட நேம், string 2 ஆஃப் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள நீங்கள் எந்த இண்டெக்ஸ் வேல்யூவை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன இப்போ ஆல்ரெடி அங்கே ஓ இருக்கு, அதை நான் எம்முன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஆனால் இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, பாயிண்டர் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்து என்ன ப்ரொசீஜர்னா, நீங்கள் டேட்டா டைப் கொடுக்கணும். டேட்டா டைப் கேரக்டர், தென் பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்குக்கான ஒரு நேம் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டபுள் கோட்ஸ்குள்ள உங்களோட வேல்யூஸை கொடுக்கலாம். இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் செட் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா நம்ம பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். என்னால் இந்த மாதிரியும் இன்புட் கொடுத்துட முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ஹலோ இருக்குங்களா, ஸோ அந்த 5 லெட்டர்ஸ் ப்ளஸ் அந்த நாட் நல்லுக்கு சேர்த்து மொத்தம் 6 இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு அசைன் ஆயிரும். ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூலையும் எனக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு வேல்யூ போயிட்டு அசைன் ஆயிரும். அப்போ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கெட் பண்ணுறீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ஒன்று சொன்னேன், நான் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு இண்டெக்ஸ் சைஸ் 4 நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற்ற முடியும். ஆனால் இதுவே நீங்கள் பாயிண்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டு அங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நீங்கள் மாடிஃபை பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச் இருக்குல்ல, அதை வந்துட்டு எம்னு மாத்துறேன்னு நினச்சி மாற்ற ட்ரை பண்ணுறேன்னா நான் என்ன கோடு எழுதியிருப்பேன், string 3 ஆஃப் 0th இண்டெக்ஸில் நான் என்ன மாற்ற ட்ரை பண்ணியிருப்பேன், ஹெச்ல எம் கொடுப்பேன். அப்படி கொடுத்தா எனக்கு அது மாடிஃபை ஆகுமானா ஆகாது. ஸோ இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்றது, பாயிண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது ரீட் ஒன்லியாக தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம நல்லா மாடிஃபை பண்ண முடியாது. அப்படி மாடிஃபை பண்ணீங்கன்னா அது கரெக்டாக வராது. ஸோ இதெல்லாமே ப்ரொசீஜர். நம்மளுக்கு என்னன்னா ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கெட் பண்ணுறதுக்கு. அடுத்தது யூசர் கிட்ட இருந்து நம்மளால அந்த ஸ்ட்ரிங்கை ரன் டைம்ல கெட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். இப்போ ஒரு நம்பரை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த நம்பரை இன்புட்டா ரன் டைம்ல கெட் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க எடுத்த மார்க் வந்துட்டு 45ன்னு வச்சுக்கலாமே. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி வேல்யூவை டைரெக்டாக இனிஷியலைஸ் பண்ண முடியும். இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குல்ல, இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் கிட்ட இருந்து ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க, வேல்யூவை கெட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்புட்டையும் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண முடியும். அப்படி கெட் பண்ணுறதுக்கு நான் நம்பர்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை யூசர் கிட்ட இருந்து ரீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி என்னால் அந்த வேல்யூவை கெட் பண்ண முடியும். அப்படி ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி கெட் பண்ணும்போது எப்படியெல்லாம் அதை கெட் பண்ண முடியுது, அப்படி அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி அந்த யூசர் கிட்ட இருந்து வேல்யூஸை வாங்க போது என்னென்ன ப்ராப்ளம் வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒருத்தவங்களோட நேமை என்டர் பண்ண சொல்லி என்டர் பண்ண நேமை நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு சி ப்ரோக்ராமிங் எழுதியிருக்கேன். இங்கே நேம் தானே, நேம் அப்படிங்கும்போது எனக்கு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும், நான் ஸ்ட்ரிங் தான் வந்திருப்பேன். இப்போ அந்த அவங்களோட நேம் ஜான் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மெத்தட்ஸில் எப்படி அதை வாங்கியிருக்க முடியும். நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு நேமை கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும், கேரக்டர். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சி ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் கிடையாது, நம்ம கேர் தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ஐ மீன் கேரக்டர் யூஸ் பண்ணி தான் அது கெட் பண்ணுவோம். ஸோ கேர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நம்ம ஒரு நேம் தான் கெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் என்ன பேர் வைக்கிறேன், நேம் வைக்கிறேன். நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ள நீங்கள் சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 9 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நேமை கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ரீவியஸாக நம்ம என்ன சொன்னோம், அந்த கேரக்டர் அரே, அந்த ஸ்ட்ரிங் லிட்டர்ஸ் இல்லை அந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி வேல்யூஸ் வாங்க முடியும்னு சொல்லியிருந்தோம். எப்படி வாங்கியிருப்போம், இந்த இடத்துல ஈக்குவலாக மாற்றிட்டு தென் ஜான் அப்படிங்கிறத வேல்யூவை கொடுத்து ப்ராசஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இதே வேல்யூவை இந்த நேமை என்னால் யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ண முடியும். எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ என்னால் கெட் பண்ணியிருக்க முடியும். எப்படி கெட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்த பாருங்களேன், நான் எனக்கு தேவையான டிக்ளரேஷனை பண்ணிட்டேன். தென் பிரிண்ட்எஃப்ல என்டர் யுவர் நேம்னு வருது. ஸோ அப்போ ரன் பண்ணும்போது எனக்கு அந்த என்டர் யுவர் நேம்ங்கிறது டிஸ்பிளே ஆகும்.
அதுக்கப்புறம் நான் ஸ்கேனஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கேனஃப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேனஃப் ஓப்பன் ஓப்பன் க்ளோஸ் லாஸ்ட்டாக செமிகோலன் வச்சுருங்க. இதில் 2 பார்ட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். நான் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்புட்டாக வாங்க போகிறேன். அது இல்லாமல் இந்த இடத்துல நான் சைஸ் கொடுத்துருக்கிறதுனால நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், %s யூஸ் பண்ணியிருப்போம் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் எந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூஸை வாங்க போகிறோம், இந்த நேமுங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கோட நேம். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன், அதோட வேரியபிள் நேமை இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். அப்போ ஸ்கேனஃப் %s நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை கெட் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்கேனஃப் அப்படிங்கிற இந்த லைன் ஒர்க் ஆகும்போது என்னால் நேமை டைப் பண்ண முடியும். பட் இங்கே 50 கேரக்டர்ஸ் கொடுத்துருங்க. அப்போ 49 லெட்டர்ஸ் வரையும் என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல டைப் பண்ண முடியும். ஸோ ஸ்கேனஃப் யூஸ் பண்ணிட்டு நான் அந்த வேல்யூவை கொடுத்துட்டு என்டர் தட்டினேன் அப்படின்னா, என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த நேம்ல நான் கொடுத்த அந்த ஜானுங்கிற வேல்யூ போயிட்டு அசைன் ஆயிருக்கும். தென் அதுக்கப்புறம் நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, நேம் இஸ் %s, நேம் கொடுக்குறோம். நேம்ல என்ன வேல்யூ இருக்கு, ஜான் அப்படிங்கிறத நான் இன்புட்டா கொடுத்துருந்தேன்னா நேம்ல ஜான் இருக்கும். ஸோ அப்போ நேம் இஸ் %s இருக்கிற இடத்துல எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்கும், ஜான் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஸோ நம்பர்ஸை கெட் பண்ணுறதுக்கு ஸ்கேனஃப் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே தான் ஸ்ட்ரிங்குக்கும். ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். ஸ்கேனஃப்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது நான் %s யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்புட்டாக வாங்க போகிறேன். நான் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்கோட நேம் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்புட்டாக வாங்குறதுனால %s யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்கேனஃப்ல அந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் கெட் பண்ணும்போது நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆம்பரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்குக்கு அது தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வேரியபிள் நேம் கொடுத்தாவே போதும். நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இன்டீஜர் இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸை கெட் பண்ணுறத என்ன பண்ணியிருந்திருப்போம், ஆம்பரேஷன் நேம் கொடுத்துருப்போம். ஸ்ட்ரிங் கெட் பண்ணுறதுனால நம்ம அப்படி கொடுக்கணும்னு தேவையில்லை. டேரெக்டாக அந்த வேரியபிள் நேமை கொடுத்தாவே போதும். என்னால் யூசர் கிட்ட இருந்து வேல்யூவை கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் செகண்ட் ப்ரோக்ராம், ரெண்டுமே சேம் ப்ரோக்ராம் தான். பட் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுக்குற இன்புட் அந்த பிளேஸ்ல பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் அதே தான். யூசர் கிட்ட இருந்து ஒரு நேம் இன்புட்டா வாங்கி அதை டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு சி ப்ரோக்ராமிங் தான் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிக்ளரேஷன் பண்ணி முடிச்சிருக்கேன். சி ப்ரோக்ராமிங்ல ஸ்ட்ரிங் கெட் பண்றதுக்கு டிக்ளரேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கேர் கொடுத்துருப்போம். தென் அடுத்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் நேம் எல்லாம் கெட் பண்றேன். ஸோ அதனால நேமே கொடுத்துட்டேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள சைஸ் கொடுக்கணும். நான் ஒரு 20ங்கிற சைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கெட் பண்ண போகிற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ என்னால் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்கேனஃப் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேனஃப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்னன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் %s. ஏன்னா கேரக்டர்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்க நல்லா பாருங்க, வேரியபிள் நேமுக்கு பக்கத்துல சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் யூஸ் பண்றதா மீன். அதனால இந்த இடத்துல %s கொடுத்துருக்கேன். கமா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், வேரியபிள் நேம் கொடுப்போம். இந்த இடத்துல வேரியபிள் நேம் கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு இந்த ஸ்கேனஃபும் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது இந்த ஸ்கேனஃப் ஒர்க் ஆச்சு அப்படின்னா என்னால் இன்புட் தர முடியும். இந்த இன்புட்டை கவனிங்க. போன ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, நான் லாஸ்ட் ப்ரோக்ராம்ல வெறும் ஜான் மட்டும் தான் இன்புட்னு கொடுத்தேன். ஆனால் இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூசர் கிட்ட இருந்து அவங்களோட நேம் தான் நான் இன்புட்டா கேட்கிறேன். அந்த யூசர் ஜான் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஜோ அப்படின்னு அவங்களோட இன்புட்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஆனா எனக்கு ஜான் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஜோங்கிற இன்புட் அவங்க கொடுத்தாலும் எனக்கு இந்த நேம்ல என்னதான் வந்து அசைன் ஆகும்னா வெறும் ஜான் மட்டும்தான் அசைன் ஆகும். அந்த ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்க ஜோவை எனக்கு என்ன பண்ணாதுன்னா எடுத்துக்காது. ஸோ ஸ்கேனஃப் யூஸ் பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க இன்புட் கொடுக்க போது ஸ்பேஸ் விட்டு ஏதாச்சும் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்கிறது எதுவுமே அது என்ன பண்ணாதுன்னா எடுத்துக்காது. ஸோ அப்போ அதனாலதான் நான் என்டர் யுவர் நேம்ல ஜான் ஜோன் கொடுத்தேன். பட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்களேன், நேம் இஸ் ஜான் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இங்க என்ன பிரிண்ட் ஆயிருக்கணும், ஜான் ஜோ பிரிண்ட் ஆயிருக்கணும். ஆனா எனக்கு ஆகல. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுது, அந்த ரிமைனிங் பார்ட் அதை எடுத்துக்க மாட்டுது. ஸோ இது இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை ஓவர் கம் பண்ண நமக்கு சி ப்ரோக்ராமிங்ல வேற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 ப்ரோக்ராமுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வெறும் ஜான் மட்டும் கொடுக்குறேன், அது அப்படியே அதை எடுத்துக்கிச்சு. செகண்ட் ப்ரோக்ராம்ல இன்புட் ஜான் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஜோ கொடுக்குறேன். ஆனா அது எப்படி எடுத்திருக்குன்னு பாருங்க, வெறும் ஜான் மட்டும் தான் எடுத்துக்குது. ஸ்கேனஃப் யூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் யூசர் என்ன டைப் பண்றாங்களோ அதை அப்படியே நம்ம எடுக்கணும்ல. ஸ்பேஸுக்கு அப்புறம் கொடுக்குற இன்புட்டை எடுக்க முடியல அப்படின்னா அது வேஸ்ட் தானே.
அவங்க என்ன கொடுத்தாலும் அதை நம்ம கெட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் என்னன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்றேன். அந்த யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கும்போது அந்த ஸ்கேன்எஃப்ல ஸ்கேன் செட் மட்டும் யூஸ் பண்றேன். ஒண்ணுமே இல்லை, நான் ட்ரெடிஷ்னலா என்ன பண்ணுவோம், ஸ்கேன்எஃப்ல வெறும் பர்சன்டேஜஸ் மட்டும் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க இன்புட்டா கெட் பண்றதா இருந்தா. அதுக்கு பதிலாக இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடிஷ்னலா ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் ஸ்லாஷ் இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சு நீங்க இன்புட் கொடுத்தாலும் உங்களால எடுத்துக்க முடியும். புரிய நினைக்கிறேன். நார்மலா பர்சன்டேஜ் எஸ் இருக்கும், அது பக்கத்துல அந்த பர்சன்டேஜுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில நீங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும், இதை தான் நான் ஸ்கேன் செட்டுன்னு சொன்னேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்னா ஸ்பேஸ் வச்சு நீங்க இன்புட் கொடுத்தாலும் அந்த இன்புட்டை உங்களால ஈஸியா எடுத்துக்க முடியும். பட் இதை விட இன்னும் ஈஸியான மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப் கெட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அந்த எஃப் கெட்டஸ் யூஸ் பண்ணாலும் உங்களால என்ன பண்ண முடியும்னா யூசர் கிட்ட இருந்து ஸ்ட்ரிங் இன்புட்டா கெட் பண்ண முடியும். பாருங்க, நார்மலா என்ன பண்ணோம், ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேன்எஃப் யூஸ் பண்றோம். அதுக்கு பதிலா எஃப் கெட்டஸ் அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணாலும் யூசர் கிட்ட இருந்து டேட்டாவை வாங்க முடியும். அப்படி வாங்கும் போது நீங்க ஸ்பேஸ் வச்சு கொடுத்தாலும் உங்களால அந்த டேட்டாவை கெட் பண்ண முடியும். ஸோ நீங்க என்னன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நீங்க ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்றீங்க, உங்களோட வேல்யூவை நீங்க யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றீங்க அப்படின்னா ஸ்கேன்எஃப் வேணா எஃப் கெட்டஸ் யூஸ் பண்ணுங்க. அதுதான் இருக்கிறதுல ஈஸியான வே. சரி, எப்படி இந்த எஃப் கெட்டஸ் யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த ப்ரோக்ராம் என்ன, யூசர் கிட்ட இருந்து ஒரு நேம் வாங்குறோம், அந்த நேமை கெட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம், அதான் ப்ரொசீஜரா. அப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு நேம் கெட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் பண்ணணும். ஸ்ட்ரிங்கை இன்புட்டா கெட் பண்ண போறேன். அப்போ எப்படி டிக்ளரேஷன், கேர் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் கொடுக்கணும், நான் நேம்னே கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அதோட சைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்க கெட் பண்ற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸை கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். தென் printf ஸ்டேட்மெண்ட், என்டர் யுவர் நேம். ஸோ என்னோட ஸ்க்ரீன்ல என்டர் யுவர் நேம்னு அப்படியே தெரியும், ஏன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ப்ரோக்ராம் எல்லாத்துலையும் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி இன்புட்டை கெட் பண்ணேன். பட் இந்த இடத்துல அந்த ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணாமல் எனக்கு இன்னொரு மெத்தட் இருக்கிறது. அது பேர் என்னன்னா எஃப் கெட் எஸ். சரிங்களா, எஃப் கெட்டஸ் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் செமிகோலன் வச்சிருங்க. இதில் நீங்கள் 3 வேல்யூவை கொடுக்கணும். இதை 3 பார்ட்டாக பிரிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க டிக்ளரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நேம் செட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த நேமை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொடுத்துருங்க. நான் இந்த இடத்துல நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நேம் கொடுத்து, இந்த நேம் தான், இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்கேன். தென் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா அதோட சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் படிச்சிருப்பீங்க. அந்த சைஸ் ஆஃப் தென் ஓப்பன் க்ளோஸ்க்குள்ள அந்த வேரியபிள் நேமை கொடுத்துருங்க, செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் ஸ்டாண்டர்ட் இன்புட். இந்த லைன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ண முடியும். ஸ்கேன்எஃப்க்கு இன்னொரு ப்ரொசீஜர் இதுதான். ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் எழுதி பழகிக்கோங்க. எப்பன்னா நீங்க ஸ்ட்ரிங்ல இன்புட் வாங்குறதுக்கு இதுதான் பெட்டர் வே. எஃப் கெட்டஸ்க்குள்ள மூணு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த வேரியபிள் நேம் தான், தென் அதோட சைஸ், தென் தேர்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் இன்புட். இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் ஸ்பேஸ் விட்டு கூட கொடுக்கலாம். நீங்க கொடுக்கறத அப்படி எடுத்துக்கோ. இப்போ நான் இந்த லைன் எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா என்னால யூசர் கிட்ட இருந்து வேல்யூ கெட் பண்ண முடியும். அப்படி கெட் பண்றது அந்த வேரியபிள் நேம்ல வந்துட்டு அசைன் ஆகும். அந்த வேரியபிள் நேம்ல என்ன இருக்கோ அதை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் இஸ் ஜான் ஜோ அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. தென் ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி என்னால் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், நான் இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறேன். யூசர் கிட்ட இருந்து நேமை கெட் பண்ணியாச்சு. தென் இதில் எனக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு லெட்டர்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, சப்போஸ் இந்த ஐயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வேற ஒரு லெட்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இதோட நேம் வந்துட்டு கேரில் ஏ இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த 4th லெட்டரை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, 3. அப்போ AF3ன்னு கொடுத்துட்டு நீங்க என்ன லெட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்றீங்களோ அந்த லெட்டர்ஸை கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகும். தென் இதுல உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ %d ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னா AF இப்போ லாஸ்ட் லெட்டர் எனக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூனா 0. அப்போ AF 0ன்னு கொடுத்தீங்கன்னா என்னால் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்துக்க முடியும்.
ஸோ இது இல்லாமல் என்னால் நிறைய ஆப்ரேஷன்ஸை ஸ்ட்ரிங்கில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதில் சில சாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் அப்படின்னா அதோட லென்த் என்ன அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல என்னோட நேம் நான் கொடுத்துருக்கேன். என்னோட நேமில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ரிங் லென்த்தை வச்சு என்னால் சொல்லிட முடியும். தென் செகண்ட் ஒன் ஸ்ட்ரிங் காப்பி. ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூவை என்னால் என்ன பண்ண முடியும்னா இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் எப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். தென் ஸ்ட்ரிங் கன்கார்டினேட். ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை மாற்ற முடியும். நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம்னு இருந்திருக்கும், தென் லாஸ்ட் நேம்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருப்பீங்க, இங்கே லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பீங்க. பட் அவுட்புட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கம்பைன் ஆகி ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரெண்டு ஸ்ட்ரிங்கை தனித்தனியாக கெட் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்னால் ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்க முடியும். அது எப்படிங்கிற ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் ஸ்ட்ரிங் கம்பேர். கம்பேரிஷன் தான். இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்னால் கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூசர் நேம் இப்போ நான் பாஸ்வேர்டு இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எனக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்குது. நான் அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணுறேன். அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சொல்லுது. நான் மேலே என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அதே தானே கீழே கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தானே எனக்கு பாஸ்வேர்டு அசைன் ஆகுது. அதே மாதிரி தான். ஸோ அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணால் தானே என்னால் அது ஈக்குவலாக இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் என்னால் என்ன பண்ண முடியும்னா ஸ்ட்ரிங் கம்பேர் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். தென் லோயர் கேஸ். ஸ்ட்ரிங் லோயர் அப்படின்னா அப்பர் கேஸில் கொடுத்துருக்கிறத லோயர் கேஸில் மாற்றலாம், லோயர் கேஸில் கொடுத்துருக்கிறத அப்பர் கேஸில் மாற்ற முடியும். இந்த மாதிரி சி ப்ரோக்ராமிங்கில் எனக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான சி ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். இப்போ என்னோட நேம் நான் இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட நேமில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குங்கிறத என்னால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதுக்கு சி ப்ரோக்ராமிங்லேயே எனக்கு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரிங் லென் அப்படிங்கிற ப்ரீ டிஃபைன்ட் இருக்குது. இது யூஸ் பண்ணால் நம்ம கொடுக்குற இன்புட்டில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி அதுவே கொடுத்துரும். நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஹெடர் ஃபைலில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே என்ன பண்ணுவீங்க, இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஹெடர் ஃபைலில் string.h அப்படிங்கிற இந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணிடுங்க. பாருங்க, ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சி ப்ரோக்ராமிங்லேயே ஸ்ட்ரிங் லென் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணாவே நான் கொடுக்குற இன்புட்டில் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவுட்புட் எனக்கு கிடைச்சிடும். பட் இந்த ஸ்ட்ரிங் லென் யூஸ் பண்ணாமல் ஒரு சி ப்ரோக்ராம் எழுதி நான் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் பாருங்களேன். நான் இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராமில் என்னோட இன்புட்டை நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒருத்தவங்களோட நேம் நான் கொடுத்துருக்கேன். ஜான் அப்படிங்கிற ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். இதோட லென்த் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சி ப்ரோக்ராமிங் எழுதியிருக்கேன். இதை நம்ம பார்த்தாவே தெரியுது. இதோட லென்த் என்ன 4. இந்த லென்த் 4 கண்டுபிடிக்கிறதுக்கான சி ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எனக்கு தேவையான கேரக்டர்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேணும். ஸ்ட்ரிங் இருந்தால் தான் என்னால் அதோட லென்த்து கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு ஸ்ட்ரிங்கை செட் பண்ணியிருக்கேன். கேரக்டர் நேமில் சைஸ் 10 கொடுத்துட்டு வேல்யூஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஜான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வேல்யூவை யூசர்கிட்ட இருந்து ரன் டைமில் யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுறதுக்கு கெட்டஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க. பட் நான் இந்த இடத்துல வேல்யூவை டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கவனிங்களேன். இங்கே ஸ்ட்ரிங்கோட சைஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன். அப்போ அதுதான் ஸ்ட்ரிங்கோட லென்த்தான்னு கேட்டால் கிடையாது. இந்த 10 வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிங்கோட சைஸ் 10ங்கிறதுனால இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 10 தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே சைஸ் 10 கொடுத்துருக்கிறதுனால அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன செட் ஆகிருக்கும், 0, 1, 2 up to 9 வரையும் செட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் என்னன்னு வெறும் 4 லெட்டர்ஸ் தான். அப்போ 0th பிளேஸில் ஜே இருக்குது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஓ இருக்கும், செகண்ட் பிளேஸில் ஹெச் இருக்குது, தேர்ட் பிளேஸில் என் இருக்குது. 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 இண்டெக்ஸ் எனக்கு ஃபில் ஆயிடுச்சு. தென் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எனக்கு என்னவா அசைன் ஆகிருக்கும் அப்படின்னா நாட் நல்னு அசைன் ஆகிருக்கும். இதை பற்றி நான் முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு நாட் நல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் என்னோட ஸ்ட்ரிங். அப்போது இங்கே மொத்தம் 4 லெட்டர்ஸ், 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட், தேர்ட், இந்த 4 இண்டெக்ஸில் மட்டும்தான் எனக்கு வேல்யூஸ் இருக்குது.
ரிமைனிங் எல்லாத்துலேயுமே எனக்கு நாட் நல் இருக்கு. ஸோ எப்படி இந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இங்க சொன்ன என்னோட இன்புட் ஜான், பட் எனக்கு அவுட்புட் என்னவா டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்க. லெட்டர்ஸ், ஐ மீன் இன்புட் லெட்டர்ஸ்ல இருந்தாலும் அவுட்புட் எனக்கு நம்பர்ஸ்ல தான் டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஜான் கொடுத்துருக்கிறதுனால 4 வருது. சப்போஸ் நான் மணிகண்டன் கொடுத்துருந்தேன்னா எனக்கு இந்த இடத்துல 10ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கும். ஸோ எனக்கு அவுட்புட் எதில் கிடைக்குது? நம்பர்ஸ்ல தான் கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இன்டீஜர் யூஸ் பண்ணிருக்கேன். இன்டீஜர் லென்த். இந்த லென்த் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் தான். அப்புறம் ஏன் நான் இன்னொரு இடத்துல ஐ மீன் இன்டீஜர் i = 0 செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் செக் பண்றது எங்கேருந்து தான் செக் பண்ண போறேன் அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல இருந்து தான் நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா நான் கொடுத்துருக்க வேல்யூ 0th இண்டெக்ஸ்ல இருந்தே அசைன் ஆயிருக்கு. நான் ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா இந்த 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த இடத்துல நான் i = 0 செட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த 4th லைன் 5th லைனை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா என் ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட் அவுட்புட்டுக்கான டிக்ளரேஷன் தான் பண்ணியிருக்கேன். இன்புட் என்ன, ஒரு நேமை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அவுட்புட் எனக்கு ஒரு நம்பர்ஸில் தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இன்ட் லென்த். இந்த ஐயோட வேல்யூ 0 எதுக்காக நான் இந்த இடத்துல செட் பண்ணேன் அப்படின்னா நான் 0th இண்டெக்ஸ்ல இருந்து தான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால ஐயோட வேல்யூ 0. இப்போ நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஐ மீன் நான் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நீங்க இந்த டயக்ராம் பாருங்களேன். 4th பிளேஸ்ல எனக்கு நாட் நல் இருக்கு. அப்போ எந்த இடத்துல எனக்கு நாட் நல் வருதோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே எனக்கு என்னதான் லெட்டர்ஸ் தான். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லூப் செட் பண்றேன். இப்போ நேம் ஆஃப் ஐயோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கு? 0 இருக்கு. நான் ஒவ்வொரு இண்டெக்ஸா செட் பண்றேன். ஒவ்வொரு இண்டெக்ஸா நம்ம செக் பண்ண போறோம். எந்த இண்டெக்ஸ்ல வேல்யூ நாட் நல் இருக்கோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்? நான் செக் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்க போறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் லூப் செட் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஒயில் தெரியும் உங்களுக்கு. ஒயில் பக்கத்தில் இருக்க கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் தப்புனா எனக்கு லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒயில்ல நேம் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு நாட் நல்லான்னு செக் பண்றேன். ஏன்னா நாட் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு. அப்போ நாட் நல் இல்லை அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க மீன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன எடுத்துட்டு வந்தது? ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்போ நேம் ஆஃப் 0 நாட் ஈக்குவல் டு நாட் நல்லான்னு செக் பண்றேன். அப்போ நேம் ஆஃப் 0ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? ஜே இருக்கு. ஜேவும் நாட் ஈக்குவலும் எனக்கு சேம் கிடையாது. அப்போ கண்டிஷன் எனக்கு என்ன? ட்ரூ. ட்ரூனா எனக்கு லூப் இருக்காது. லூப் ஒர்க் ஆகும்போது ஐயோட வேல்யூ ஜஸ்ட் ஐ மீன் கவுண்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஐயோட வேல்யூ எனக்கு என்னவா மாறி இருக்கும்? ஐயோட வேல்யூ 1ன்னு மாறி இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணும்? நேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை செக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன? ஓவும் நாட் நல்லும் எனக்கு ஈக்குவல் கிடையாது. கண்டிஷன் எனக்கு ட்ரூ தான். ட்ரூங்கும் போது எனக்கு ஐயோட வேல்யூ மறுதிருப்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு மாறும்? 2 மாறும். அப்போ நேம் ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸை செக் பண்றோம். நேம் ஆஃப் 2 நாட் ஈக்குவல் டு நாட் நல்லான்னு செக் பண்றோம். நேம் ஆஃப் 2ல என்ன இருக்கு? ஹெச் இருக்கு. அது நாட் ஈக்குவல் டு நாட் நல் தான். கண்டிஷன் எனக்கு ட்ரூ. ட்ரூனா ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஐயோட வேல்யூ எனக்கு என்ன? 3. அப்போ நேம் ஆஃப் 3க்கு செக் பண்ணுவோமா? நேம் ஆஃப் 3 நாட் ஈக்குவல் டு நாட் நல்லான்னு செக் பண்றோம். 3ல என்ன இருக்கு? n இருக்கு. n நாட் ஈக்குவல் டு நாட் நல் தான். கண்டிஷன் எனக்கு ட்ரூ. ட்ரூனா லூப் ஒர்க் பண்றோம். ஐயோட வேல்யூ எனக்கு என்னவா மாறும்? 4ன்னு மாறி இருக்கும். கரெக்டுங்களா? ஐயோட வேல்யூ எனக்கு 4. 4ங்கிற வேல்யூ வந்துட்டு மேலே லூப்புக்குள்ள வரோம். அப்போ 4th இண்டெக்ஸை செக் பண்ணோம். அதான மீனிங். நேம் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன? 4 நாட் ஈக்குவல் டு நாட் நல்லான்னு செக் பண்ணோம். 4th எனக்கு என்ன இருக்கு? நாட் நல் இருக்கு. நாட் ஈக்குவல் டு நாட் நல். நாட் நல்லும் சேம் இல்லைன்னு நான் சொல்றேன். பட் கண்டிஷன் அப்போ என்ன? எனக்கு ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்? லூப்பை விட்டு வெளியில வரும். ஸோ லூப்பை விட்டு எனக்கு வெளியில வரும். வெளியில வரும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா லென்த்ல ஐயோட வேல்யூவை செட் பண்றேன். ஒவ்வொரு டைமும் கண்டிஷன் நாட் நல்லா இல்லாத போது எனக்கு என்னாச்சு? ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எப்போ நாட் நல்லாச்சோ அப்போ லூப்பை விட்டு வெளியில வந்தது. கரெக்டுங்களா? அப்போ ஃபைனலாக எனக்கு ஐயோட வேல்யூ எப்போ இருக்கும்போது வெளியில வந்தது? ஐயோட வேல்யூ 4 இருக்கும்போது வெளியில வந்தது. அப்போ 4 டைம்ஸ் இந்த லூப் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? 4 டைம்ஸ் என்ன இருக்கு? நாட் நல்னு இருக்கு. அப்போ அந்த வேல்யூவை தான் நான் லென்த்லேயே செட் பண்ணிக்கிறேன். 4 டைம் லூப் ஒர்க் ஆயிருக்குன்னா 4 டைம் எனக்கு நாட் நல் இல்லை. அப்போ 4 இடத்துல எனக்கு ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் இருக்குங்கிறத என்னால் கவுண்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கு ஐல லாஸ்ட்டாக இருந்த வேல்யூவை நான் எதில் செட் பண்ணுறேன்? லென்த்தில் செட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். ஸ்ட்ரிங் லென்த் இஸ் %d, லென்த்தில் என்ன வேல்யூ இருக்கு? ஐயோட வேல்யூ இருக்கு. ஐயோட வேல்யூ என்ன? 4 இருந்தது. அப்போ ஸ்ட்ரிங் லென்த் இஸ் 4ங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் ரொம்ப சிம்பிள் தான். நாட் நல் எங்க வருதோ அங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அது வரையும் நான் லூப் ஒர்க் பண்றேன். அப்போ லூப் எத்தனை டைம் ஒர்க் ஆகிருக்கோ ஐ மீன் லூப்
ட்ரூவாக இருந்து எத்தனை டைம் ஒர்க் ஆயிருக்கோ அத்தனை லென்த் எனக்கு அங்கே இருக்கிறதா மீனிங். ஸோ இந்த ப்ரோக்ராம் எழுதியும் என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ப்ரீவியஸ் நான் சொன்னதில்ல ஸ்ட்ரிங் எல்என் ஸ்ட்ரிங் லென் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சிட முடியும். இதுவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் காப்பி. இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரிங் காப்பினா நேம்ல இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு நேம் இருக்கு, ஸ்ட்ரிங் 1ல ஜான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங் 1 அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல ஜான் அப்படிங்கிற இந்த வேல்யூ இருக்கு அப்படின்னா இந்த வேல்யூவை நான் வேற ஒரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்ண முடியும். எப்படி காப்பி பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. நீங்க ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றீங்க, அதை யூஸ் பண்ணியே நான் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிறது இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்ணணும் அப்படின்னா strcpy அப்படிங்கிற இந்த ப்ரீ டிஃபைன்ட் இருக்கு. ஐ மீன் இந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணீங்கனாலும் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க வேல்யூவை உங்களால இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்ண முடியும். பட் ஒரு சி ப்ரோக்ராமிங் வச்சு எப்படி அந்த ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க வேல்யூவை இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த ப்ரோக்ராமோட இன்புட் நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ மீன் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க வேல்யூவை நான் இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்ண போறேன். அப்போ எனக்கு மொத்தம் 2 ஸ்ட்ரிங் எனக்கு வேணும், 2 ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் வேணும். நேம் 1 நேம் 2ங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. நேம் 1ல வேல்யூ வாங்கி அந்த வேல்யூவை நேம் 2க்கு காப்பி பண்ண போறேன். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல ஏன் நான் i = 0 கொடுத்தேன் அப்படின்னா, போன ப்ரோக்ராம்லேயே சொன்னேன் இல்லைங்க, ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரையும் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரை காப்பி பண்ணி இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு கொடுக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத காப்பி பண்ணி செகண்ட் ஸ்ட்ரிங்ல 0th இண்டெக்ஸ்ல பிளேஸ் பண்ணணும். ஸோ எங்க எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது, 0ல தானே ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் இந்த இடத்துல நான் ஐயோட வேல்யூ 0 கொடுத்துருக்கேன். இதுக்கு மீனிங் இருக்கு. நான் டயக்ராம சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இந்த இடத்துல கேரக்டர் நேம் 1 அதோட சைஸ், நேம் 2 அதோட சைஸ் கொடுத்துருக்கேன். என்ன மீனிங்னா நேம் 1ல நான் ஒரு வேல்யூ வாங்க போறேன், வாங்கின அந்த வேல்யூவை நேம் 2ல காப்பி பண்ண போறேன். இதுதான் ஸ்ட்ரிங் காப்பி. ஸோ 2 ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஐயோட வேல்யூ 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0த்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஐயோட வேல்யூ 0 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட்எஃப்ல என்டர் நேம்னு கேட்டிருக்கேன். ஸ்கேன்அப் யூஸ் பண்ணி அந்த நேமை என்னால் கெட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, என்டர் நேம்னு கேட்குது. நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன், ஜான்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஜான் எனக்கு எதில் அசைன் ஆயிருக்கும், இந்த நேம் 1ல அசைன் ஆயிருக்கும். அப்போ இந்த நேம் 1ல எனக்கு என்ன அசைன் ஆயிருக்குங்க, ஜானுங்கிறது அசைன் ஆயிருக்கும். கரெக்டா? இப்போ இதோட டயக்ராம் ரெப்ரஸன்டேஷன் பாருங்களேன். நேம் 1ஓட சைஸ் என்ன கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன்னா அப்போ என்னென்ன இருக்கும், 0 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2 3 4. ஓகேங்களா? இதுல 0th பிளேஸ்ல என்ன அசைன் ஆயிருக்கும், ஜே அசைன் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஓ, செகண்ட் பிளேஸ்ல ஹெச், தேர்ட் பிளேஸ்ல என். அப்போ இந்த ரிமைனிங் எல்லாமே எனக்கு என்ன இருக்கும், நாட் நல் நாட் நல் நாட் நல், இந்த மாதிரி தானே எனக்கு அசைன் ஆயிருக்கும். அப்போ இந்த நேம் 1ல இருக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம எங்க மூவ் பண்ண போறோம், நேம் 2க்கு காப்பி பண்ண போறோம். ஓகேங்களா? நேம் 2ஓட சைஸும் நான் என்ன தான் கொடுத்துருக்கேன், 10 தான் கொடுத்துருக்கேன். அப்போ நேம் 2க்கும் எனக்கு என்ன சைஸ் கொடுத்துருக்கேன், 10 தான். அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி அசைன் ஆயிருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நேம் 1ல 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத நல்லா கவனிங்க. நேம் 1ல 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத நேம் 2ல 0th இண்டெக்ஸ்க்கு காப்பி பண்ணணும். நேம் 1ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க அந்த வேல்யூவை நேம் 2ல இங்க இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு காப்பி பண்ணோம். ஸோ அப்போ இங்க 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத இங்க 0th இண்டெக்ஸ், இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத இங்க ஃபர்ஸ்ட், இங்க செகண்ட்ல இருக்கிறத இங்க செகண்ட், இங்க தேர்ட்ல இருக்கிறத அங்க தேர்ட், இங்க ஃபோர்த்ல இருக்கிறத அங்க ஃபோர்த். எது வரையும் இந்த வேல்யூஸை காப்பி பண்ணிட்டே வருவோம். அந்த நேம் 1 எங்க முடியுதோ, நேம் 1ல இருக்க ஸ்ட்ரிங் எங்க ஸ்டாப் ஆகுதோ அது வரையும் நேம் 1ல இருக்க ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூவையும் காப்பி பண்ணி நேம் 2ல கொடுப்போம். நேம் 1ல எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் நல் வருதோ அப்ப நம்ம என்ன, நேம் 1ஓட ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு, அங்க ஸ்டாப் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இந்த இடத்துல லூப் செட் பண்ணியிருக்கேன். நேம் 1ஓட இண்டெக்ஸ்ல எனக்கு எங்க நாட் நல் வருதோ அப்ப நான் என்ன பண்ணிக்கணும், காப்பி பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கணும். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல எதோட இண்டெக்ஸ் வேல்யூ நாட் நல்லு அப்படின்னு வருதோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நாட் நல் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்லயே வேல்யூவே இல்லைன்னா நான் எப்படி செகண்ட் ஒனுக்கு காப்பி பண்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், லூப்பை செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன கான்செப்ட் இங்க பாருங்களேன், நேம் 1ல கொஞ்சம் இந்த இடத்த பாருங்க, நேம் 1ல 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத நம்ம எங்க காப்பி பண்ணணும்,
நேம் 2ஓட 0th இண்டெக்ஸுக்கு காப்பி பண்ணணும். அப்புறம் நேம் 1ல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை நேம் 2க்கு செகண்ட், இங்க செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறத நேம் 2க்கு செகண்ட், இங்க தேர்ட்ல இருக்கிறத இங்க தேர்ட், இங்க ஃபோர்த்ல இருக்கிறத இங்க ஃபோர்த். இதுதானே இதுல ஃபோர்த், இதுதானே பேஸ். அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் கோட் எழுதியிருக்கேன் பாருங்க. இப்போ நேம் 2 ஆஃப் ஐங்கிற இண்டெக்ஸ் ஐல என்ன வேல்யூ இருக்கோ நேம் 1ஓட ஐ. இப்போ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன செட் பண்ணா 0ன்னு செட் பண்ணுமா, ஏன்னா 0th இண்டெக்ஸ்ல இருந்து செக் பண்ண போறோம். இப்போ ஒயில செக் பண்ணுங்கள, ஒயில் நேம் 1 நேம் 1 ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. அப்ப என்ன மீனிங், இங்க பாருங்க நேம் 1 ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன 0, அது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு நாட் நல்லான்னு செக் பண்றேன். நேம் 1ல 0th இண்டெக்ஸ் வேல்யூ என்ன ஜே, அப்போ ஜே வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 தான். கண்டிஷன் எனக்கு ஓகே தான், ரெண்டு சேம் கிடையாது. கண்டிஷன் எனக்கு ட்ரூ. ட்ரூனா லூப்புக்குள்ள வரும். லூப்புக்குள்ள வரும்போது என்ன பண்றோம், கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் 1ல இருக்க அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்ட்ரிங் 2க்கு காப்பி பண்றோம், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல என்ன மீனிங், நேம் 1 ஆஃப் 0th இண்டெக்ஸ்ல நேம் 1 ஆஃப் 0th இண்டெக்ஸ்ல இங்க 0 இருக்கிறதா அர்த்தம். அது என்ன பண்றோம், நேம் 2 ஆஃப் 0க்கு அசைன் பண்றோம். அப்ப என்ன மீனிங், இங்க இருக்க ஜே எங்க ஆகும், நேம் 2ல இருக்க ஜேக்கு அசைன் ஆயிரும். அசைன் ஆனதுக்கு அப்புறம் ஐயோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றேன். ஐயோட வேல்யூ 1ன்னு மாறி இருக்கும். 1ன்னு மாறிச்சுன்னா நேம் 1 அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது நேம் 2ல இருக்க இண்டெக்ஸ் வேல்யூக்கு எனக்கு என்ன ஆகும்னா காப்பி ஆகும். அடுத்தது ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, கண்டிஷன் ட்ரூ. அப்ப ஐயோட வேல்யூ 2ன்னு மாறும். 2ன்னு மாறுச்சுன்னா நேம் 1ல இருக்க அந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது நேம் 2ல இருக்க அந்த செகண்ட் இண்டெக்ஸுக்கு காப்பி ஆகும். தென் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, மேல போகும். ஐயோட வேல்யூ என்ன 3. 3னா நேம் 1ல தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது நேம் 2ஓட தேர்ட் இண்டெக்ஸுக்கு காப்பி ஆகும். ஐயோட வேல்யூ 4ஆ மேல போகும். இப்போ ஐயோட வேல்யூ 4 போகும்போது ஐயோட வேல்யூ 4 என்ன, நாட் நல். நாட் நல் நாட் ஈக்குவல் டு நாட் நல். கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடுது. அப்போ இந்த நேம் 1ல இருந்த இந்த ஜான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, நேம் 2க்கு காப்பி ஆயிருக்கும். இந்த லூப் எனக்கு கம்ப்ளீட்டா ஒர்க் ஆயிட்டு வெளியில வரும்போது நேம் 1ல இருந்த ஜான் எனக்கு எங்க இருக்கும், நேம் 2ல செட் ஆயிருக்கும். இப்ப நேம் 2 செக் பண்ணுங்களேன், மொத்தம் 10 சைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 0 செட் ஆயிருச்சு, செகண்ட்ல 1, தேர்ட்ல செகண்ட்ல ஹெச் செட் ஆயிருச்சு, தேர்ட் இண்டெக்ஸ்ல என் செட் ஆயிருச்சு. ரிமைனிங் எல்லாமே எனக்கு எம்டியா இருக்கு. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், இங்க பாருங்க லூப்பை விட்டு வெளியில வருது. லூப்பை விட்டு வெளியில வரும்போது நேம் 2ல எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா ஜேஓ ஹெச் என் இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு ஸ்ட்ரிங் முடியுது அப்படின்னா நம்ம ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கணும், நாட் நல் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். எனக்கு லூப்பை விட்டு வெளியில் வரும்போது வெறும் ஜான் மட்டும்தான் இருக்கு, நாட் நல் கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் 2 ஆஃப் ஐயோட வேல்யூ எனக்கு என்ன இருந்துச்சு, 4 இருக்கும்போது தான் லூப்பு தப்பாக இருந்தது. அப்போ நேம் 2 ஆஃப் 4க்கு நான் என்னன்னு செட் பண்றேன், நாட் நல்னு செட் பண்ணேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன செட் ஆயிருக்கும், நாட் நல்னு செட் ஆயிருக்கும். அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரிங் கம்ப்ளீட்டா எண்ட் ஆனதா மீனிங். ஸ்ட்ரிங் இருக்கு, ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சுன்னு மென்ஷன் பண்றதுக்கு ஒரு நாட் நல் வச்சிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரிங் 1ல இருந்து அந்த நேம் 1ல இருந்து அந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு எதுக்கு காப்பி ஆயிருக்கும், நேம் 2க்கு காப்பி ஆயிருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பார்க்கலாம். ஸோ என்னன்னா ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். நீங்கள் ப்ரீடிஃபைன்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்ட்ரிங் கேட் STRCAT இந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக உங்களால் ஆன்சர் கொடுக்க முடியும். இல்லை ப்ரோக்ராமிங்காக எழுதி நீங்கள் 2 ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பாருங்க. 2 ஸ்ட்ரிங் இருந்தால் தான் அந்த 2ஐயும் கம்பைன் பண்ணி என்னால் புது ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த இடத்துல நான் 3 ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன், அதில் ஒரு இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங் 2ல ஒரு இன்புட் இருக்கு அப்படின்னா இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணி நான் அவுட்புட்டா ஸ்ட்ரிங் 3ல கொடுக்க போறேன். பாருங்க, இப்போ நான் இந்த இடத்துல 2 நேம் யூஸ் பண்றேன், ஜான் ஜோ. ஜானுங்கிறது ஸ்ட்ரிங் 1, ஜோங்கிறது ஸ்ட்ரிங் 2 அப்படின்னா 2ஐயும் கம்பைன் பண்ணி ஜான் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்ட்ரிங்கை கொடுக்க போறோம். ஸோ அப்போ 2 ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்குறோம், எனக்கு இன்னொரு ஸ்ட்ரிங் புதுசாக அவுட்புட் கிடைக்குது. அதனால தான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் 1, ஸ்ட்ரிங் 2, ஸ்ட்ரிங் 3. சைஸை பாருங்க, ஸ்ட்ரிங் 1ல இருக்கிறதையும் ஸ்ட்ரிங் 2ல இருக்கிறதையும் கம்பைன் பண்ணி நான் ஸ்ட்ரிங் 3 கொடுக்க போறேன். அப்போ இதை விட அது எனக்கு அதிகமா, இது 2ஐயும் கம்பைன் பண்ணா என்ன சைஸ் வருமோ அதுக்கு ஈக்குவலான சைஸை நீங்க இங்க செட் பண்ணுங்க. இப்போ இந்த தப்பு பண்ணிட வேணாம். ஸ்ட்ரிங் 1ஓட சைஸ் வந்துட்டு ஒரு 10 இருக்கு, ஸ்ட்ரிங் 2ஓட சைஸ் வந்துட்டு ஒரு 20 இருக்குன்னா ஸ்ட்ரிங் 3ஓட சைஸ் கண்டிப்பா எனக்கு 30 இருக்கணும். ஏன்னா சப்போஸ் இதுல ஃபுல்லா கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஒரு 9 கேரக்டர், இதுல ஒரு 19 கேரக்டர் இருக்குன்னா இங்க 29 கேரக்டர் வரணும். நான் இந்த இடத்துல 10ன்னு கொடுத்தேன்னா சைஸ் எனக்கு கம்மியா போயிடும். ஸோ அப்போ
ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணி புதுசா ஒரு ஸ்ட்ரிங் வரப்போகுதுன்னா அந்த ரெண்டு கம்பைன் பண்ற அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கோட சைஸை விட எனக்கு வந்துட்டு தேர்ட் ஸ்ட்ரிங்கோட சைஸ் அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? தென் கீழே அந்த இண்டெக்ஸ் வேல்யூ, ஐ மீன் இந்த i = 0 j = 0ங்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூக்காக தான். இந்த ஐயோட வேல்யூ 0ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூவை ஸ்டார்ட் பண்றதுக்கு, இந்த j = 0ங்கிறது அந்த காப்பி பண்ணி, ஐ மீன் லிட்டரலி இதில் அந்த ஸ்ட்ரிங் காப்பி கான்செப்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த ஜேயோட வேல்யூ 0ங்கிறது எதுக்காகனா அந்த ஸ்ட்ரிங் 3யோட இண்டெக்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக. நான் பின்னாடி உங்களுக்கு ப்ரோக்ராமில் காமிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லைன் உங்களுக்கு பார்த்தாவே புரியும். ரெண்டு நேம் என்டர் பண்ண சொல்கிறோம். என்டர் பண்ணுறத ஸ்ட்ரிங் 1லையும் ஸ்ட்ரிங் 2லையும் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ரெண்டு நேம் என்டர் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஜான். ஓகேங்களா? JOHN. ஆனால் சைஸ் வந்துட்டு எனக்கு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 தான் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் 1ல சைஸ் 10 இருக்கு. அப்போ இங்கே இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், நாட்னு. ரிமைனிங் இருக்கிற எல்லாமே எனக்கு நாட்னு. இது 0 1 2 3. இது ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 2ல என்ன கொடுத்துருக்கேன், இன்புட் ஜோ கொடுத்துருக்கேன்னா அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கும், JOE. தென் அடுத்தது எனக்கு நாட்னு. ரிமைனிங் இங்கேயும் 10 தான் சைஸ். அப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எனக்கு என்ன, நாட்னு தான். இது என்ன, 0 1 2. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எங்க பண்ண போறோம், ஸ்ட்ரிங் 3க்கு கொடுக்க போறோம். பட் இதோட சைஸ் ரொம்ப பெருசு. மொத்தம் 30 கொடுத்துருக்கேன் இல்லையா? 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி எது வரையும் வரும், 29 வரையும் இந்த சைஸ் இருக்கு. ஸோ இப்போ இது என்ன கான்செப்ட், இப்போ நான் கொடுத்த ஸ்ட்ரிங்குக்கு இண்டெக்ஸ் வேல்யூ செட் பண்ணிட்டேன். ப்ரொசீஜர் என்னங்க, ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் தானே. ஸ்ட்ரிங் 1ல இருக்கிறதையும் 2ல இருக்கிறதையும் கம்பைன் பண்ணி ஸ்ட்ரிங் 3க்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் 1ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி பண்ணுவோம். அதன் ஃபுல்லாக காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் 2ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் காப்பி போன ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, அதுதான் பேஸ். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் 1ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி பண்ணுறோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் 2ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி பண்ண போகிறோம். இதோட பேஸ் என்ன சொன்ன, ஸ்ட்ரிங் காப்பி தான். ஸ்ட்ரிங் காப்பிக்கு இந்த லைன் தானே பார்த்துருப்போம். என்ன சோர்ஸோ அதை இங்கே வச்சுட்டு டெஸ்டினேஷன் இங்கே செட் பண்ணியிருப்போம். இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஸ்ட்ரிங் காப்பியோட அந்த லைனாக தான் இருந்திருக்கும். சரி, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் 1ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி பண்ண போறேன். ஸ்ட்ரிங் 1ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி பண்ண போறேன். அதனால தான் இந்த இடத்துல கோடு பாருங்க, ஸ்ட்ரிங் 3 ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ. புரியுதுங்களா? இப்போ இங்க இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்ட்ரிங் 1ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 0னா ஸ்ட்ரிங் 3ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 0. அப்போ இங்க 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது இங்க 0th இண்டெக்ஸுக்கு காப்பி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டிஷன் செட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரிங் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஸ்ட்ரிங் 2க்கு போக போகிறேன். அப்போ அதனால் ஃபர்ஸ்ட் லூப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்ட்ரிங் 1ஓட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு எப்போ நாட் நல் ஆகுதோ அப்போ ஸ்ட்ரிங் 1 ஃபுல்லாக காப்பி ஆயிடுச்சுன்னு எனக்கு அர்த்தம். அதனால தான் ஒயில்ல ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு நாட் நல்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணும், ஸ்ட்ரிங் 1ல இருக்கிறது ஃபுல்லாக செக் பண்ணணும் இல்லையா? ஐயோட வேல்யூ ஸ்டார்ட்ல என்ன பண்ணோம், 0ன்னு செட் பண்ணோம். அப்போ ஸ்ட்ரிங் 1ஓட 0th இண்டெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். ஸ்ட்ரிங் 1ஓட 0th இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர்னு செக் பண்றேன். எனக்கு கண்டிஷன் ட்ரூ தான். இங்க ஜே தான் இருக்கு, நாட் நல் இல்லை. அப்படி இல்லைங்கும் போது கண்டிஷன் எனக்கு ட்ரூனா 0th இண்டெக்ஸ்ல இருக்கு ஸ்ட்ரிங் 1ஓட 0th இண்டெக்ஸ் எங்க மாத்திரம் ஸ்ட்ரிங் 3ஓட ஜேயோட வேல்யூ என்ன, இந்த ஜேயோட வேல்யூவும் நான் ஏன் 0 செட் பண்றேன்னா, எனக்கு ஸ்ட்ரிங் 3 ஸ்டார்ட் பண்ற இடம் எனக்கு எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல ஜேயோட வேல்யூ 0. இப்போ ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ 0வா? அப்போ என்ன பண்றோம், ஸ்ட்ரிங் 1ஓட 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3ஓட 0th இண்டெக்ஸுக்கு மாத்துறேன். அப்போ 0th இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் 1 என்ன இருக்கு, ஜே இருக்கு. அதை எங்க காப்பி பண்றோம், ஸ்ட்ரிங் 3ஓட 0th இண்டெக்ஸுக்கு காப்பி பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து ஐ இன்க்ரீஸ் ஆகுது, ஜே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஐயோட வேல்யூ என்ன, 1ன்னு மாறி இருக்குமா? ஐயோட வேல்யூ எனக்கு என்ன மாறும், 1ன்னு மாறும். ஜேயோட வேல்யூ எனக்கு 1ன்னு மாறி இருக்கும். அப்போ ஸ்ட்ரிங் 1ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்றோம். ஆமா, நாட் ஈக்குவல் டு நல்ல தான், ஓ தான் இருக்கு. அப்போ கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா ஸ்ட்ரிங் 1ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் 3ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு காப்பி ஆகணும். அப்போ ஸ்ட்ரிங் 1ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன, 0 இருக்கு. இந்த 0 எங்க காப்பி ஆகணும், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் 3ஓட 0th ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு காப்பி ஆகிருக்கும். அப்போ ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ அடுத்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூவும் எனக்கு 2. மேலே போடுறேன், ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 2 செகண்ட் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்றேன். ஆமா, செகண்ட்
இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு நல்லு தான், ஹெச் தான் இருக்குது, கண்டிஷன் ட்ரூ. அப்போ நான் என்ன ஆகும், ஸ்ட்ரிங் 1ஓட செகண்ட் இண்டெக்ஸ் எனக்கு ஸ்ட்ரிங் 3யோட செகண்ட் இண்டெக்ஸு காப்பி ஆகும். தென் அடுத்தது ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், 3 மாறும். ஐயோட வேல்யூ 3, ஜேயோட வேல்யூ 3. அப்போ தேர்ட் இண்டெக்ஸை செக் பண்ணுறோம், நாட் நல் தான். அப்போ என்ன ஆகும், இந்த என் ஸ்ட்ரிங் 1ல இருக்க தேர்ட் இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் 2ஓட தேர்ட் இண்டெக்ஸுக்கு மாறி இருக்கும், ஜேஓ ஹெச்என் மாறிடுச்சு. இப்போ ஐயோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஐயோட வேல்யூ என்னவா மாறுது, 4ன்னு மாறுது. ஜேயோட வேல்யூ என்னன்னு மாறும், 4ன்னு மாறும். இந்த 2 லைன் ஒர்க் ஆகும்போது இப்போ மறுதிருப்பி மேலே போகிறோம். ஐ மீன் லூப் என்ன கம்ப்ளீட் ஆகல, ஐயோட வேல்யூ 4ன்னு மேலே போகும்போது ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 4, ஃபோர்த் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுறேன். பட் ஃபோர்த் ஈக்குவல் டு நண்டு தான். அப்போ கண்டிஷன் எனக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரூ ஆயிடுது. ஐ மீன் சாரி, கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகுதுன்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது எங்கே, ஃபோர்த் இண்டெக்ஸில் நாட் நல்னு வந்துருச்சு. அதனால கண்டிஷன் ஃபால்ஸு வெளியில் வருது. வெளியில் வருது மீன்ஸ் என்னன்னா, ஸ்ட்ரிங் 1ல இருக்கிறத ஃபுல்லாக ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி பண்ணியாச்சு. பாருங்களேன், ஸ்ட்ரிங் 1ல இருக்கிற அந்த ஜான் ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், நல்லா பாருங்க, ஸ்ட்ரிங் 2ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங் 2 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் ஸ்ட்ரிங் 2ஓட இண்டெக்ஸ் வேல்யூ எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நான் இந்த இடத்துல மறுதிருப்பி என்ன பண்ணுறேன்னா, ஐயோட வேல்யூவை ரீசெட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் ஐயோட வேல்யூ முடியும் போது 4 இருந்துச்சு. பட் 4ன்னு போட்டோம்னா ஸ்ட்ரிங் 2ஓட ஃபோர்த் இண்டெக்ஸ்லேருந்து தேடுற மாதிரி ஆகி போயிடும். பட் ஆனால் ஸ்ட்ரிங் 2க்கும் நான் 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் வரணும். அதனால ஐயோட வேல்யூவை நான் இந்த இடத்துல 0ன்னு மறுதிருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்குக்கு செக் பண்ணியாச்சு. அதே ப்ரொசீஜரை தான் நான் ஸ்ட்ரிங் 2க்கு வைக்க போறேன். இப்போ செக் பண்ற ஸ்ட்ரிங் 2வை நாட் நல் வர்ற வரையும் நான் என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரிங் 2ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு காப்பி பண்ண போறேன். இப்போ பாருங்க, ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூல எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜே லாஸ்டா முடியும் போது என்னவா முடிஞ்சிச்சு, 4 இருக்கும்போது முடிஞ்சிச்சு. அப்போ ஜேயோட வேல்யூ 4 தான் இன்னமும் இருக்குது. ஐயோட வேல்யூ தான் ரீசெட் பண்ணேன். ஜேயோட வேல்யூ எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஏன்னா இது அப்படியே இன்க்ரிமெண்டா தானே போயிட்டே இருக்குது ஸ்ட்ரிங் 3. இப்போ ஜேயோட வேல்யூ 4. இப்போ செக் பண்ணுங்களேன், ஸ்ட்ரிங் 2ஓட 0th இண்டெக்ஸ் வந்துட்டு நாட் நல்லா இல்லை, வேல்யூ இருக்கு, ஐ மீன் ஜே இருக்கு. அப்போ எனக்கு கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா எனக்கு உள்ள வரும். உள்ள வரும்போது ஸ்ட்ரிங் 3 ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூனா ஸ்ட்ரிங் 3ஓட ஃபோர்த் இண்டெக்ஸ்ல ஸ்ட்ரிங் 2ஓட 0th இண்டெக்ஸ் அசைன் பண்றோம். ஓகேவா? அப்போ இங்க என்ன வந்திருக்கும், ஜே வந்திருக்கும். இந்த லைன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு மாறி இருக்கும், ஜேயோட வேல்யூ 5ன்னு மாறி இருக்கும். அப்போ ஸ்ட்ரிங் 2ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செக் பண்ணுறோம், எனக்கு லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ கண்டிஷன் ட்ரூ. ட்ரூங்கும் போது ஸ்ட்ரிங் 2ஓட 0th பிளேஸ்ல இருக்கிறது ஸ்ட்ரிங் 3க்கு 5th பிளேஸ்ல அசைன் ஆயிருக்கும். ஓகேவா? தென் மறுதிருப்பி ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 6. 2 வரும்போது ஸ்ட்ரிங் 2ஓட 2 தான், நாட் நல் தான். அப்போ எனக்கு ஓகே தான். அப்போ என்ன இருக்கும், ஸ்ட்ரிங் 2ஓட செகண்ட் பிளேஸ்ல செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது ஸ்ட்ரிங் 3ஓட 6th பிளேஸுக்கு காப்பி ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஐயோட வேல்யூ 3, ஜேயோட வேல்யூ எனக்கு 7. ஓகேவா? அப்போ ஸ்ட்ரிங் 2ஓட தேர்ட் வேல்யூ பார்க்குறோம், நாட் நல் இருக்கு. அப்போ நாட் நல் நாட் ஈக்குவல் டு நாட் நல், கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடுது. லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும்போது பாருங்க, ஸ்ட்ரிங் 2ல இருக்க அந்த ஜேஓஇயும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா இங்க வந்துருச்சு. இப்போ கம்ப்ளீட்டா ஸ்ட்ரிங் 3 கவனிச்சிங்கன்னா ஜான் ஜோ வந்துருச்சு. பட் இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸ்ட்ரிங் 1ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு மாத்திட்டா, அடுத்தது ஸ்ட்ரிங் 2ல இருக்கிறத ஸ்ட்ரிங் 3க்கு மாத்திட்டா. பட் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் முடியும் போது எனக்கு என்னன்னு செட் ஆகணும், நாட் நல்னு செட் ஆகணும். அப்போ 7th பிளேஸ்ல எனக்கு நாட் நல் வரணும். ஜேயோட வேல்யூ 7 இருக்கும்போது எனக்கு வெளியிலவும் வந்துச்சு. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் 7th நான் என்னன்னு செட் பண்ணிக்கிறேன், நாட் நல்னு செட் பண்றேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன செட் ஆயிருக்கும், நாட் நல் செட் ஆயிருக்கும். அப்போ கம்ப்ளீட்டா இந்த ஸ்ட்ரிங்கும் ரெடி ஆயிட்டதா அர்த்தம். அப்போ ஃபைனலாக வரும்போது கன்கார்டினேட்டட் ஸ்ட்ரிங் %s, str3 கொடுக்குறேன். அப்போ str3 கொடுத்தா ஜான் ஜோ அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட் லெட்டர்ஸ் எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் நல்ல கவனிங்களே, ஜான் ஜோன் கொடுத்தேன், எனக்கு கம்பைன் ஆகி ஜான் ஜோன் வந்துருச்சு. பட் எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா உங்க ப்ரோக்ராமை எப்படி மாத்திருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஜான், செகண்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஜோ. நான் எழுதின ப்ரோக்ராம்ல இது 2 கம்பைன் ஆகி வந்தது. கம்பைன் மீன்ஸ் ஸ்பேஸ் இல்லாம வந்தது. இந்த 2க்கு இடையில ஸ்பேஸ் வரணும்னா உங்க கோடை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரிங் கம்பேரிஷன். இது நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும்.
ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணாதான் அது சேமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் கிரெடென்ஷியல், ஐ மீன் நீங்க ஏதாச்சும் ஒரு பேஜ் போறீங்க, புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். இப்போ பாஸ்வேர்டு வந்துட்டு நான் 1 2 3 4 5 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ நான் 1 2 3 4 5 வைக்கணும். இந்த ரெண்டையும் செக் பண்ணும். ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இதை பாஸ்வேர்டா எடுத்துக்கும். அப்ப சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சப்போஸ் இது ரெண்டு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் இது கரெக்டா இல்லையாங்கிறத சொல்லி ஆகணும்ல. அதுக்காக இந்த ஸ்ட்ரிங் கம்பேரிஷன் யூஸ் பண்ண முடியும். நீங்க சி ப்ரோக்ராமிங்ல படிச்சிருப்பீங்க, கம்பேரிஷன் அப்படின்னாவே டபுள் ஈக்குவல்ட்டுன்னு. இப்போ 5 டபுள் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டால் ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு இது ட்ரூங்கிற ஆன்சரை என்னால் கொடுக்க முடியும். ஐ மீன் 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கும் இந்த மாதிரி டபுள் ஈக்குவல் டு கொடுத்து கம்பேர் பண்ணா கம்பேரிஷன் கரெக்டா வந்துருமா? இந்த டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணாவே ரெண்டையும் செக் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் 1ங்கிறது கொடுத்துரும், ஐ மீன் ஆன்சர் ட்ரூங்கிறது கொடுத்துருமான்னு கேட்டா வராது. டபுள் ஈக்குவல்ட்ட வச்சுக்கிட்டு என்னால ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் சி ப்ரோக்ராமிங்ல, ஸோ அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லைங்க, அதே மாதிரி ஸ்ட்ரிங் கம்பேருக்கு STRCMP ஸ்ட்ரிங் கம்பேரிஷன். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள கொடுக்குற ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி அது ஆன்சர் எதர் 0 ஆர் 1ன்னு கொடுக்கும். 0 வந்துச்சுன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம். 1 ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவல்னு அர்த்தம். பட் நான் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, ஐ மீன் அந்த ஸ்ட்ரிங் கம்பேரிஷன் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம ப்ரோக்ராம் எழுதி உங்களுக்கு எப்படி கம்பேர் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரிங் காப்பி ஸ்ட்ரிங் கன்கார்டினேட்ல யூஸ் பண்ண அதே லாஜிக் தான், லைட்டா சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். கொஞ்சம் பாருங்க, ரெண்டு ஸ்ட்ரிங் இருந்தால் தான் என்னால் கம்பேர் பண்ணி ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அதனால நான் இன்புட்டை என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன், ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல நான் என்ன டைப் பண்றேன், ஜான். செகண்ட் ஸ்ட்ரிங்ல நான் என்ன டைப் பண்றேன், ஜான். நம்மளை பொறுத்தவரையும் ரெண்டுமே கரெக்ட் தான், ஸ்ட்ரிங் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நான் செக் பண்ணி ஆன்சர் கொடுக்குறேன்னு பாருங்களேன். ஸ்ட்ரிங் 1 சரிங்களா, அதுல நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம், இன்புட் என்ன கொடுத்துருக்கேன், ஜான் கொடுத்துருக்கேன். அப்போ JOHN. சரி, அடுத்து என்னவா இருக்கிறது அர்த்தம், நாட் நல். சைஸ் எனக்கு 20 இருக்கிறதுனால ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எனக்கு நாட் நல்னு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2க்கு நான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்றேன், இதுதான் கரெக்டான வேன்னு கேட்டா இல்ல, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரிங் கம்பேரிஷனுக்கு. நீங்க லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரிங் 2க்கு நான் என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், அதே ஜான் தான் கொடுத்துருக்கேன். என்ன நான் ரெண்டும் சேம்னு வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். நீங்க எப்படி வேணாலும் இன்புட் வாங்கி எந்த மெத்தடில் வேணாலும் செக் பண்ணி பாருங்களேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவலா இல்லையான்னு என்னால நிறைய மெத்தடில் சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஜான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஜோன் வைக்கிறேன் அப்படின்னா தப்பு. நான் ஒவ்வொரு கேரக்டரை செக் பண்ணி தான் தப்புன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வச்சு சொல்லிட்டு போயிருந்தால ஜானுக்கு 4 இருக்கு, ஜோக்கு 3 இருக்கும். அப்போ ஸ்ட்ரிங்கோட லென்த்தே தப்பு. ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த்தே மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்க போகிறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நான் கொடுத்துருக்க ப்ரோக்ராமுக்கான எக்ஸ்பிளனேஷன் தர்றேன். ஸோ ஸ்ட்ரிங் 1ல ஜான் இருக்கு, ஸ்ட்ரிங் 2லையும் ஜான் இருக்கு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி அது ஈக்குவலா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு லைனும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை கெட் பண்றதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்ஆஃப், செகண்ட் ஸ்ட்ரிங்கை கெட் பண்றதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்ஆஃப். ஒயில்ல ஐயோட வேல்யூ 0 செட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரெண்டுத்துலையும் இப்போ இங்க ஜேனா இங்க ஜேவை செக் பண்ணும். ஐ மீன் ஸ்ட்ரிங் 1ல 0th இண்டெக்ஸை செக் பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் 2லையும் நான் என்ன செக் பண்ணணும், 0th இண்டெக்ஸை செக் பண்ணணும். ஸ்ட்ரிங் 1ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா ஸ்ட்ரிங் 2ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அதே மாதிரி இங்க என்ன இண்டெக்ஸ் வேல்யூ வருதோ கீழேயும் அதே இண்டெக்ஸ் வேல்யூ தான் நீ என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ மேல ஒரு 4 லெட்டர் கீழே ஒரு 4 லெட்டர் இருக்கு, ஒவ்வொரு இண்டெக்ஸையும் செக் பண்ணிட்டு அது கரெக்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். கரெக்ட் எல்லாமே மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும்தான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல்னு நம்ம ஆன்சர் கொடுக்க போறோம். ஸோ 2 ஸ்ட்ரிங் வேணும், நான் 2 ஸ்ட்ரிங்கை கெட் பண்றதுக்கான லைன் எழுதிட்டேன். ஸோ ஏங்க இது வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு இதுக்கு மீனிங் தெரியும். ஸ்ட்ரிங் 1 அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு நல். இது என்னன்னா எதுவரையும் நம்ம கம்பேர் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்னா லெட்டர்ஸ் இருக்க வரையும் கம்பேர் பண்ணா போதும். நாட் நல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் இல்லைன்னு அர்த்தம்.
இல்லாத லெட்டர்ஸ் எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த கண்டிஷனை செட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுக்குமே செட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் 1க்கும் ஸ்ட்ரிங் 2க்கும் செட் பண்ணுறேன். அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தா தட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் 1லையும் எனக்கு லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்ட்ரிங் 2லையும் எனக்கு லெட்டர்ஸ் இருக்கணும். ரெண்டுத்துலையுமே லெட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் கம்பேர் பண்ணுறேன். லெட்டர்ஸ் இல்லைன்னா நான் பிரேக் பண்ணிட்டு ஐ மீன் லூப்பை விட்டு வெளியில் வர மாதிரி கோட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கோடை பாருங்கள். ஸ்ட்ரிங் 1 நான் ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஸ்ட்ரிங் 1ல 0th இண்டெக்ஸ் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு நல்லா, ஆமாம் நாட் ஈக்குவல் டு நாட் நல் தான். ஓகேவா? ஐ மீன் கேரக்டர் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, ஈக்குவல் டு அடுத்து ஐ மீன் அண்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் 2வோட 0th இண்டெக்ஸ். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஒயில் லூப்பை செக் பண்ணிக்கிறோம். கண்டிஷன் ட்ரூனா கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒர்க் ஆக போகுது. சப்போஸ் இந்த இடத்துல கண்டிஷன் தப்புனா லூப்பை விட்டு எனக்கு வெளியில் வரப்போகுது. லூப்பை விட்டு வெளியில் வரும்போது நான் செட் பண்ணியிருக்க வேல்யூஸை வச்சு ஸ்ட்ரிங் ஈக்குவலாக இல்லையாங்கிறத என்னால் சொல்லிட முடியும். இது வந்துட்டு ஜஸ்ட்டு மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறத கவுண்ட் தான். இந்த கவுண்டில் எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, இந்த சியில் எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னா நான் வந்துட்டு என்னன்னு செட் பண்ணுறேன், ஈக்குவல்னு செட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல்னு செட் பண்ணுறேன். எப்போ இந்த சியோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு தடவை லூப் ஒர்க் ஆகும்போது ஸ்ட்ரிங் 1ோட 0th இண்டெக்ஸும் இங்கே மேலே போடுறேன், ஸ்ட்ரிங் 1ோட 0th இண்டெக்ஸும் ஸ்ட்ரிங் 2வோட 0th இண்டெக்ஸையும் ஃபஸ்ட்டு நான் கம்பேர் பண்ண எடுத்துகிட்டு வருவேன். சரிங்களா? ஸ்ட்ரிங் 1ோட 0th இண்டெக்ஸ் என்ன இருக்குது, எனக்கு ஜே இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2வோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, ஜே இருக்குது. ஓகேவா? இது ரெண்டும் நான் நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். எனக்கு ஈக்குவல் தான். சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் இந்த சியோட வேல்யூவை மாடிஃபை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்னல, சியோட வேல்யூ ஐ மீன் அந்த கவுண்டரில் எனக்கு எந்த மாடிஃபிகேஷன் ஆகலைன்னா ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ஈக்குவல்னு நான் செட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த இடத்துல சியோட வேல்யூ சேஞ்சஸ் ஆச்சுன்னா, எப்போ இந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகிற மாதிரி நான் கோட் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். 2 இண்டெக்ஸ் வேல்யூவையும் நான் செக் பண்ணுறேன். அது ரெண்டும் சேமாக இல்லைன்னா, மேட்ச் ஆகலைன்னா மட்டும் நான் சியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். மேட்ச் ஆகலைன்னா 2 ஈக்குவல் இல்லைல்ல, அதனால நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சியோட வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ பாருங்கள், 0th இண்டெக்ஸ் ஐயோட வேல்யூ 0 தானே, ஸ்ட்ரிங் 1க்கும் 0 ஸ்ட்ரிங் 2க்கும் 0. 0th இண்டெக்ஸை செக் பண்ணுறோம். இங்கே ஜே கண்டிஷன் எனக்கு 2 சேம். நான் இந்த இடத்துல 2 சேம் இல்லைன்னு செட் பண்ணுறேன். கண்டிஷன் தப்புனா எனக்கு என்ன ஆயிருக்காது, இது ஒர்க் ஆகிருக்காது. தென் ஐயோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ ஜேத் இண்டெக்ஸ் முடிஞ்சதா, ஐ மீன் 0th இண்டெக்ஸ் முடிஞ்சது. அடுத்தது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு செட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் 1ோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் ஸ்ட்ரிங் 2வோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் செக் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் 1ோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன, ஓ. ஸ்ட்ரிங் 2க்கும் ஓ. எனக்கு மேட்ச் ஆகுது. அப்போ கண்டிஷன் தப்புனா இஃப் ஒர்க் ஆகுது. இந்த ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 2 மேலே போகும். 2ல் நாட் நல், ஆமாம் வேல்யூ இருக்குது, ஹெச் இருக்குது. அப்போது இங்கே ஹெச், இங்கேயும் ஹெச். கண்டிஷன் எனக்கு ட்ரூ, மேலே ஐ மீன் இஃப் ஒர்க் ஆகாது, மேலே போகும். சப்போஸ் இப்போ 4th இண்டெக்ஸ் என்ன, ஐ மீன் 3rd இண்டெக்ஸ் வேல்யூ 3ன்னு மாறி இருக்கும். 3ன்னு மாறும்போது என்னங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு வரும். என் எனக்கு ஓகே மேட்ச் ஆகுது, ஐ மீன் எனக்கு சேம் தான். அப்போ நாட் நல்லு கண்டிஷன் இந்த இடத்துல ஃபால்ஸ். அப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. 4ன்னு மாறுது. 4ன்னு வரும்போது எனக்கு நாட் நல் லூப்பை விட்டு எனக்கு வெளியில் வந்துடுறோம். லூப்பை விட்டு வெளியில் வரும்போது சியில் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. என்னோட இந்த இன்புட்டுக்கு எனக்கு சி ஐ மீன் இந்த இஃப் எனக்கு எப்போவுமே ட்ரூவே ஆகலை. அப்போ சியில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. சியோட வேல்யூ 0வாகவே இருக்குது. அப்போ நான் கொடுத்த இன்புட்டுக்கு போத் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல். சப்போஸ் இப்படி பாரு, நான் இந்த இடத்துல ஜான், இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த 3rd இண்டெக்ஸை செக் பண்ணும்போது ஸ்ட்ரிங் 1ல எனக்கு என்ன இருக்கும், என் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நான் புதுசாக மாடிஃபை பண்ணதில்ல. ஸ்ட்ரிங் 2வோட 3rd இண்டெக்ஸ் என்ன இருக்குது, எஸ் இருக்குது. அப்போ என் நாட் ஈக்குவல் டு எஸ். அப்போ எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூனா சியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ சியோட வேல்யூ என்னவா மாறி இருக்கும், 1ன்னு மாறி இருக்கும். ஒரு தடவை சேஞ்சஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாவே நான் அதுக்கப்புறம் செக் பண்ண வேணாம். நான் அதை என்ன பண்ணிடுறேன், பிரேக் பண்ணிடுறேன். அப்போ சியோட வேல்யூ என்னன்னு மாறிடுச்சு, 1ன்னு மாறிடுச்சு. லூப்பை விட்டு வெளியில் வரேன், பிரேக் ஆயிடுச்சுல, பிரேக் ஒர்க் ஆயிரும். இப்போ சி ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் ஸ்ட்ரிங் ஈக்குவல். பட் இப்போ எனக்கு என்ன மாறிடுச்சு, 1ன்னு மாறிடுச்சு. 1ன்னு மாறிடுச்சுன்னா ஸ்ட்ரிங் ஈக்குவல் கிடையாது. ஆமாம், இப்போ நான் புதுசாக மாற்றினதுல எனக்கு ஸ்ட்ரிங் ஈக்குவல் கிடையாது தான். ஸோ இது ஒரு மெத்தட் ஸ்ட்ரிங்கு சேமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நீங்கள் லென்த்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் கொடுத்தாலும் ஓகே, இல்லை இப்படி கொடுத்தாலும் ஓகே, உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்கள். பட் இங்கே பேஸ் என்ன, நீ 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறியா, 2 ஸ்ட்ரிங்லேயும் எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் எந்த இண்டெக்ஸை கம்பேர் பண்ணுறியோ அதே இண்டெக்ஸை தான் செகண்ட்லேயும் கம்பேர் பண்ணணும். 2 சேமாக இருந்துச்சுன்னா மட்டும் அடுத்த இண்டெக்ஸை போங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இடத்துலேயே தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அங்கேயே பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் காப்பி
ஸ்ட்ரிங் கம்பேர், ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே கோடு மாதிரியே தான் இருக்கும். உனக்கு எந்த ஸ்ட்ரிங் வேணுமோ அந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு 0th இண்டெக்ஸ்ல வந்து ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. லாஜிக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களால கோடை ரொம்ப ஈஸியாக முடிச்சிட முடியும். பார்க்க தான் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ப்ராசஸ் புரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் லோயர். என்னன்னா, நான் இப்போ ஒரு லெட்டர்ஸ் தர்றேன், அங்க இருக்க லெட்டர்ஸ் எப்படி மாத்துறது. இப்போ சப்போஸ் இங்க என்ன நான் கோட் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்க சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உனக்கு எப்ப இந்த ஸ்ட்ரிங் அப்பர் ஸ்ட்ரிங் லோயர்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. நீங்க சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருப்பீங்க. நீங்க ஸ்கூலோ இல்லை காலேஜஸ் போகும்போது அந்த அட்மிஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணும்போதெல்லாம் உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. நேம் கேட்டுட்டு உனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த பாக்ஸுக்குள்ள உங்களோட நேம் ஒவ்வொரு பாக்ஸ்ல ஃபில் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்டார் போட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன மீனிங்? நான் இங்க இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பேன், கேப்ஸ்ல எழுதியிருப்பேன். இதே கான்செப்டை நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டோம், கீழே ஒரு ஸ்டார் கொடுத்து நீங்க டைப் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல டைப் பண்ணுங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. நான் எப்படி டைப் பண்ணாலும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நான் மாத்தணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கோடு என்னால் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்னோட நேம் நான் ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே கொடுத்தாலும் நான் ஆட்டோமேட்டிக்காக அது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ற மாதிரி எனக்கு கோடு எழுத வரணும். இல்ல எனக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கிறத ஸ்மால் லெட்டர்ஸ்ல மாத்தணும்னு கேட்டா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி கோடு எழுத வரணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிங் லோயர் ஸ்ட்ரிங் அப்பர் யூஸ் ஆகுது. இதுக்கும் ஸ்ட்ரிங் லோயர் ஸ்ட்ரிங் அப்பர் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு. நான் அந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம எப்படி ஒரு அப்பர் கேஸ்ல இருக்கிறத லோயர் கேஸாகவும் லோயர் கேஸ்ல இருக்கிறத அப்பர் கேஸாகவும் மாத்துறதுன்னு சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் லோயர் கேஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்க கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல மாத்துறதுக்கான ஒரு சி ப்ரோக்ராமிங் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். என்ன இங்க இன்புட்டை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். நான் இன்புட் எதுல கொடுத்துருக்கேன், அப்பர் கேஸ்ல கொடுத்துருக்கேன் ஹலோன்னு சொல்லிட்டு. பட் அவுட்புட் எனக்கு என்னவா மாறி இருக்கு, லோயர் கேஸ்ல மாறி இருக்கு. எப்படி இதை நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸா மாத்தினேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுக்கணும்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இன்புட் வேணும். அந்த இன்புட்டை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், HELLO, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதோட இண்டெக்ஸ் என்னவா மாறும், இது 0, இது 1, இது 2, இது 3, இது கரெக்டா 4, 0, 1, 2, 3, 4. அப்போ இந்த பிளேஸ் எனக்கு நாட் நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எது வரையும் செக் பண்ணா போதும், இந்த 4th பிளேஸ் வரையும் செக் பண்ணா போதும். 4th பிளேஸ் எப்போ எனக்கு நாட் நல் வருதோ அப்போ ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லூப்பும் செட் பண்ணிருக்கு. ஒவ்வொரு இண்டெக்ஸா எடுத்துட்டு வரோம். இண்டெக்ஸ் வேல்யூ நாட் நல்லுன்னு இல்லாத வரையும் எனக்கு லூப்பை நான் ஒர்க் பண்ண போறேன். எப்போ நாட் நல் வருதோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரிங்கே எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு நாட் நல்லான்னு செக் பண்றேன். ஸோ நாட் நல் இல்லை அப்படின்னா ஏதோ எனக்கு லெட்டர்ஸ் இருக்கிறதா அர்த்தம். இருந்துச்சுன்னா அதை நான் மாத்துறேன். ஓகேவா? இப்போ 0th இண்டெக்ஸ் தானே, ஸ்ட்ரிங் ஆஃப் 0 என்ன வேல்யூ இருக்கு, ஹெச் இருக்கு. இப்போ இந்த ஹெச் நான் என்னன்னு மாத்தணும், ஸ்மால் ஹெச்சா மாத்தணும். ஓகேவா? நான் எடுத்துட்டு வர்ற அந்த கேரக்டர் ஹெச் மட்டும் தானே எடுத்துட்டு வந்தேன். அந்த எடுத்துட்டு வந்த அந்த கேரக்டர், அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் 0ல எடுத்துட்டு வந்த அந்த கேரக்டர் கேபிட்டல் ஏவை விடையும் கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட்குள்ள இருந்துச்சுன்னா அது அப்பர் கேஸ்ல இருக்கிறதா அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா லோயர் கேஸா மாத்த போறேன். அப்பர் கேஸை லோயர் கேஸா மாத்துறது ரொம்ப ஈஸி. அதோட ஆஸ்கி வேல்யூ தான். இப்போ கேபிட்டல் ஏயோட ஆஸ்கி வேல்யூ வந்துட்டு 65. அதுல இருந்து 32 கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன வரும், 97 வருதா? இதுதான் ஸ்மால் ஏயோட ஆஸ்கி வேல்யூ. அப்போ இப்போ எனக்கு என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் ஆஃப் 0ல ஹெச் வருது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஸ்ட்ரிங் ஆஃப் 0. ஸ்ட்ரிங் ஆஃப் 0ல என்ன வேல்யூ இருக்கு, எனக்கு ஹெச் இருக்கு. அந்த ஹெச் நான் என்ன பண்றேன், ஹெச் பிளஸ் 32 மாத்துறேன். அப்போ இதோட ஸ்மால் லெட்டர்ஸ் எனக்கு மாறி இருக்கும். இதான் லாஜிக். ஓகேங்களா? அப்பர் கேஸ்க்கும் லோயர் கேஸ்க்கும் இருக்க டிஃபரெண்ட் வந்துட்டு எனக்கு 32 தான், அந்த ஆஸ்கி வேல்யூவை பேஸ் பண்ணி. நல்லா கவனிங்க, நான் 0th இண்டெக்ஸ்ல நாட் நல்லான்னு செக் பண்றேன். எனக்கு நாட் நல் வேல்யூ இருக்கு. வேல்யூ இருக்குங்கும் போது நான் உள்ள வர்றேன். அந்த வேல்யூ கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட்குள்ள இருக்கான்னு செக் பண்றேன். ஏ டு இசட்குள்ள தான் ஹெச் இருக்கு. அப்போ எனக்கு அந்த இஃப் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த ஹெச் நான் என்ன பண்றேன், அப்பர்ல இருக்கிறத லோயரா மாத்துறதுக்கு எனக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அது கூட பிளஸ் 32 பண்ணேன்னா அந்த அப்பர் கேஸ்க்கு ஈக்குவலான லோயர் கேஸ் கிடைச்சிரும். இது ஓகேவா? இப்போ ஐ பிளஸ் பிளஸ் நடந்திருக்கும். ஐ பிளஸ் பிளஸ்னா இண்டெக்ஸ் வேல்யூ 1ன்னு மாறி இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ 1ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு, இ இருக்கா? அப்போ என்ன பண்ணிருக்கணும், அந்த இ வந்துட்டு
ஏ டு இசட்குள்ள இருக்கான்னு இந்த இஃபை வச்சு நான் செக் பண்றேன். ஆமா, ஏ டு இசட்குள்ள தான் அந்த இ இருக்கு. கரெக்ட் தானே? ஏவை விட அதிகம், இசட்டை விட கம்மியாகவும் இருக்கு. அப்போ ஓகே, கண்டிஷன் எனக்கு ட்ரூனா இந்த கேபிட்டல் இயை நான் என்னன்னு மாத்திருக்கணும், ஸ்மால் இயை மாத்திருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், அந்த இயோட வேல்யூ கூட +32 கொடுத்தேன்னா எனக்கு ஸ்மால் இ மாறி இருக்கும். ஓகேவா? ஐ மீன் ஸ்மால் லெட்டர்ஸ் இ எனக்கு மாறி இருக்கும். அடுத்து ஐயோட வேல்யூ ++ ஆகுறதுனால எல் வரும். எல்லையும் கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூ தான். எல் கூட ஒரு 32 ப்ளஸ் பண்ணா ஸ்மால் எல் வந்திருக்கும். அடுத்து தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்க எல் வந்திருக்கும். +32 கொடுத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸா மாறி இருக்கும். தென் ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்க ஓ வரும். +32 கொடுத்தீங்கன்னா ஸ்மால் வந்திருக்கும். அடுத்து ஐயோட வேல்யூ 5 வரும்போது வேல்யூ என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் ஆஃப் 5 என்ன வேல்யூ இருக்கு, நாட் நல் இருக்கு. நாட் ஈக்குவல் டு நாட் நல். கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா லூப்பை விட்டு வெளியில வரும். லூப்பை விட்டு வெளியில வரும்போது ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு இதாக மாற ஃபர்ஸ்ட் ஹெச் எனக்கு என்ன மாதிரி ஸ்மால் மாறிச்சு, ELL1 சொல்லிட்டு மாறி இருக்கும். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ்ல எனக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இண்டெக்ஸ்ல வேல்யூ இருக்கான்னு பாக்குறீங்க, ஐ மீன் நாட் நல் இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அங்க வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் இசட்குள்ள இருக்கான்னு பாத்துக்கோங்க கண்டிஷன் வச்சு. அது எனக்கு ஓகே அப்படின்னா நீ என்ன இண்டெக்ஸ் என்ன வேல்யூ எடுத்துட்டு வந்தியோ அதை +32 பண்ணீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஸ்மால் லெட்டர்ஸ் உனக்கு கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி நாட்னல் இருக்க வரையும் செக் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு கொடுத்துருக்க கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ஸ்மால் லெட்டர்ஸா மாத்திர முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரிங் அப்பர். இதுக்கும் ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட் ப்ரோக்ராம்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல மாத்திரம், இப்போ ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மாத்திரம், அவ்வளவுதான். சின்ன டிஃபரன்ஸ். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணா போதும். இங்க பாருங்க, கேபிட்டல் லெட்டர்ல இருந்த ஒவ்வொரு லெட்டரை நான் ஸ்மால்ல மாத்துறதுக்கு என்ன பண்ணேன், 32ஆல பிளஸ் பண்ணேன். கரெக்டா? ஏன்னா ஏயோட வேல்யூ வந்துட்டு 65 ஆஸ்கி வேல்யூ, ஸ்மால் ஏ வந்துட்டு 97, டிஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த 32 இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அப்பரை லோயரா மாத்த +32 கொடுக்குறோம். அப்ப லோயர் அப்பரா மாத்த -32 கொடுத்தா போதும். இந்த பாருங்க, இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான், மற்றபடி லாஜிக் எல்லாம் சேம். அந்த இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, HELLO தானே. ஃபர்ஸ்ட் அந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ எடுத்துட்டு வருவீங்களா, அது வந்துட்டு ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் இசட்குள்ள இருக்கான்னு செக் பண்ணுங்க. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அந்த வேல்யூவை -32 பண்ணீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான கேபிட்டல் லெட்டர்ஸ் கிடைச்சிரும். சேம் தான் அங்க அப்பர். அங்க கண்டிஷன் செக் பண்ணும்போது அங்க ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணிருப்போம், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட்ல இருந்தான்னு செக் பண்ணிட்டு +32 கொடுத்தீங்க. இங்க ஸ்மால் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸா மாத்தணும் அப்படின்னு, ஐ மீன் லோயர் அப்பரா மாத்தணும் அப்படின்னா நாட் நல்லான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். அடுத்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை எடுத்துட்டு வரும்போது அந்த லெட்டர் ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி ஓகேவா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம், -32 பண்ணா போதும், அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸா எனக்கு மாறிடும். சின்ன சேஞ்சஸ் தான், கரெக்டா பார்த்துக்கோங்க. தென் நான் ஒரு 6 ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா ஸ்ட்ரிங் லென்த், ஸ்ட்ரிங் கம்பேர், ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் அப்பர், ஸ்ட்ரிங் லோயர், இது பத்தி சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு டாஸ்க் பண்ணுங்க, ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ட்ரை பண்ணி பாரு. இப்ப மேல இருக்க இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் உங்களால ஈஸியா பண்ண முடியும். ரிவர்ஸ் உங்களுக்கு மீனிங் தெரியல. இப்போ நான் ஹலோ அப்படிங்கிற இன்புட் கொடுத்தா நான் OLLEHங்கிற அவுட்புட் எதிர்பார்க்குறேன். இந்த ப்ரோக்ராமை நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க, கூகுள் பண்ணாதீங்க. மேல இருக்க கான்செப்ட் எல்லாம், ஐ மீன் நான் மேல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோக்ராம் அதோட லாஜிக் புரிஞ்சதுன்னா ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் உங்களால பண்ண முடியும். நீங்க ட்ரை பண்ணிட்டு அதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.